الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்திலே அறிந்து கொள்ள வேண்டிய, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்காமல் இருக்கின்ற பல விஷயங்களை வாரந்தோறும் இந்த தொடர் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அறிந்து வருகிறோம். அந்த தொடர்ச்சியாக இன்றைய தினம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாமல் நம்மிடத்திலே நிகழக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அற்புதமான ஒரு வழியை காட்டியிருக்கிறது என்பதை இந்த வாரம் நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அது என்ன விஷயம் என்று சொன்னால், ஒவ்வொருவருமே மனிதர்களாக பிறந்த யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தூக்கத்திலே கனவு காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் கனவு காண்றோம். இந்த கனவு என்பது நம்மளா பிளான் பண்ணி நம்ம திட்டம் போட்டு யாரும் கனவு காண்றது இல்லை. நமக்கே தெரியாம நாமே நினைத்து பார்க்காம நம்மிடத்துல ஏற்படக்கூடிய ஒரு காட்சி தான் கனவுங்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் எதையெல்லாம் திட்டமிட்டு செய்கிறானோ அதுக்கு மாத்திரம் வழிகாட்டுவோம் நிப்பாட்டிக்கல. நம்ம நினைக்காம நம்மள்ட்ட ஏற்படுது பாருங்க, அதையெல்லாம் கூட நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், அதனுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கறதை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம் அல்லாஹ் நமக்கு தந்த இஸ்லாமிய மார்க்கம். அந்த வகையில இந்த கனவு காண்றோம் இல்லையா, அதை பற்றி இஸ்லாம் ஒரு அற்புதமான ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை காட்டுது. அதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா அது ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள பல பேரு தங்களுடைய ஈமானை இழந்துறதுக்கு கூட இந்த கனவு காரணமா இருக்கு. ஏதாவது ஒரு கனவு கண்டுட்டு அதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கை அமைச்சுக்கிட்டாங்கன்னு வைங்க, அவங்களுடைய மொத்த ஆகிரத்துடைய வாழ்க்கை நாசமா போயிடும். அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை கனவு ஏற்படுத்துது. கனவுல என்னென்னத்தையெல்லாம் காண்றாங்களோ அதெல்லாம் சரின்னு நினைக்கக்கூடிய சமுதாயமா இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த தர்காக்கள்ல வழிபாடு செய்யறவங்க எல்லாம் நீங்க கேட்டு பாருங்க, கனவுல அவுலியா சொன்னாரும்பாங்க. ஏன்பா நீ அங்க போறேன்னா, கனவுல அவுலியா வந்தாரு அதனாலதான் போறேன் அப்படிம்பாங்க. எத்தனையோ தர்காக்கள் திடீர்னு முளைக்கும். என்னப்பா எப்போ யார் இந்த இடத்துல வாழ்ந்தது இல்லையப்பா, இல்ல கனவுல ஒரு மகான் இந்த இடத்துல நான் அடங்கி இருக்கிறேன் என்று சொன்னாரு, அதுக்கு தான் தர்கா கட்டினேன் அப்படின்னு சொல்லி என்னமோ 1000 வருஷம் ஒருத்தர் மௌத்தா போயிட்டாராம். அவர் இப்ப இவர் கனவுல சொன்னாராம், அதுக்காக வேண்டி இவர் தர்கா கட்டினாராம். இந்த மாதிரி தர்காக்கள் எல்லாம் கூட சமுதாயத்தில் இருக்கிற நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம ஈமானோடவே விளையாடக்கூடிய ஒரு விஷயம் இந்த கனவுங்கிறது. கனவை பத்தி நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இஸ்லாமிய அடிப்படையில, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில நமக்கு ஒரு கனவு வருதுன்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுக்கலாம், என்னென்ன மாதிரி கனவுகளை என்னென்ன மாதிரி புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதலை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா கனவை சொல்லி உங்களை ஒரு காலத்திலையும் யாரும் வழிகெடுத்துட முடியாது, நீங்கள் வழிகெட்டு போக மாட்டீங்க. முதலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கனவுங்கிறது 3 வகைகளாக கனவு இருக்கு. கனவு காண்றமே அது இஸ்லாமிய மார்க்கம் 3 வகையாக பிரிக்குது. என்ன 3 வகை அப்படின்னு கேட்டா, சில கனவுகள் அல்லாஹ் மனிதர்களுக்கு அறிவிக்கக்கூடிய நற்செய்திகள், முன்னறிவிப்புகள். ஒரு மனிதனுக்கு என்னென்னலாம் நல்ல காரியம் நடக்க போகுது என்பதை அவனுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி முன்கூட்டியே கனவின் மூலமா அல்லாஹ் அறிவிப்பான்.
அப்படியான கனவுகளும் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒன்னு புஷ்ரா மினல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய நற்செய்தி அப்படின்னு ஒரு கனவு இருக்குதான். இன்னொன்னு ஷைத்தான் நம்மளை வழிகெடுக்கிறதுக்காக வேண்டி, நம்மளை தப்பான பாதை கொண்டு போவதற்காக வேண்டி ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய சில கனவுகளும் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஷைத்தான் மூமினானவர்களை திசை திருப்புறதுக்காக வேண்டி அவனுக்கு அந்த அல்லாஹ் ஆற்றலை கொடுத்திருக்கிறான். கனவு வரைக்கும் ஊடுருவக்கூடிய ஆற்றலை அவனுக்கு கொடுத்திருக்கிறான். அப்படியான கனவுகளும் இருக்கிறது. ரெண்டு வகை. மூணாவது ஒரு வகை, நாம எதை இந்த வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோமோ அதனுடைய பிரதிபலிப்பு கனவுல சேராது. எனக்கு நினைச்சுக்கிட்டு பார்த்தோம்னா அது மாதிரியே தெரியும். இதுக்கு ஒரு அர்த்தமோ ஒரு வியாக்கியானமோ இது ஒண்ணுமே கிடையாது. நம்ம நினைச்சுக்கிற ஒரு புது மாப்பிள்ளையா இருந்தான்னு சொன்னா அவன் யாரை நினைச்சிட்டு படுக்கிறான், பொம்பளை கனவுல வர்ற மாதிரி இருக்கும், பேசுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னது, இவன் நினைச்சதால அப்படி தெரியுது. அப்ப எதையாவது யாராவது வருவாங்க அப்படின்னு நினைச்சுட்டே படுத்திருப்பான், அவர் கனவுல வருவாரு. யாரோ வர்றதாக நினைச்சுக்கிட்டு இருப்பான், அது நினைச்சுக்கிட்டே படுத்திருப்பான், அது கனவுல வரும். ஒரு புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே படுத்திருப்பான், அந்த புஸ்தகத்தில் உள்ள மாதிரி காட்சி கனவுல பார்ப்பான். இது கணக்கு எடுத்துக்க கூடாது. இதுக்கு கனவு இல்லையா, இது என்ன இல்லையா, இதெல்லாம் கனவு இல்லை, இதெல்லாம் பிரேமைகள், மனசில் ஏற்படக்கூடிய ஒரு பிரதிபலிப்புகளை தவிர இதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இப்படி மூன்று வகைகளாக கனவுகள் இருக்கின்றன என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ருயா ஸலாஸத்துன்ங்கறாங்க. கனவு என்பது மூன்று வகை இருக்கிறது. நல்ல கனவு என்பது மூமின்களுக்கு இறைவன் தரக்கூடிய நற்செய்திகள். இன்னொரு கனவு என்பது ஷைத்தான் நம்மளை திசை திருப்புறதுக்காக வரக்கூடிய கனவுகள். இன்னொன்னு அது ரெண்டுலையும் சேராதது, நாம கற்பனை பண்ணிக்கிட்டு படுத்தது இதயத்திலிருந்து திரும்ப பிரதிபலிக்கக்கூடியது. இப்படி மூன்று வகைகளாக இருக்குதுன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கன்னு சஹீஹ் முஸ்லிம் என்ற நூலிலே 4200வது ஹதீஸ், ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லம் யபுக்க மினன் நுபுவத்தி இல்லல் முபஷிராத். நுபுவத்திற்குல, நுபுவத்துனா நபிங்கிற அந்த பட்டம், நபியாக ஒருத்தர் அனுப்புதல் என்பது, இறைவன் புறத்திலிருந்து செய்திகளை பெறுவது, அந்த நுபுவத்து என்பது முடிஞ்சு போயிடுச்சு. அதுல ஒண்ணுமே இன்னைக்கு மிச்சமா இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் கடைசி நபியாக ஆக்கின பிறகு நுபுவத்திலிருந்து எதுவுமே மிச்சமாக இருக்கவில்லை. அல்லாஹ் நபின்னு அனுப்ப வேண்டிய அம்சத்தை பூரா சொல்லி என்னோட அல்லாஹ் கடைசியாக்கி அனுப்பிவிட்டான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனால் நுபுவத்துல ஒன்னே ஒண்ணு மிச்சமா இருக்குது. அது என்ன மிச்சமா இருக்குன்னு கேட்டா, ஒரு மூமினானவனுக்கு அல்லாஹ் சில நற்செய்திகளை சொல்லுவான், அது மட்டும் மிச்சமா இருக்குது. நற்செய்தி சொல்லக்கூடிய அறிவிப்பை தவிர வேற கடவுள் தேர்ந்து மனுஷனுக்கு தொடர்பே கிடையாது. நற்செய்தி மட்டும் அல்லாஹ்ட்ட வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நற்செய்தினா என்ன, அல்லாஹ்வுடைய தூதரே சஹாபாக்கள் வழக்கு அது நற்செய்தி, ஜிப்ரீல் எல்லாம் சொல்லிட்டு போற, ஏதாவது அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வருதுன்னு அப்படித்தானே வரணும் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கும் பொழுது உமல் முபஷிராத்னு கேட்கிறாங்க. நற்செய்தினா என்ன நற்செய்தி? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அர்-ருயஸ் ஸாலிஹா, நல்ல கனவுகள். நல்ல கனவுகள் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நற்செய்தி சொல்றான். அவனுக்கு அவன் பொண்டாட்டி கற்பனையா இருப்பான், அவனுக்கு பிறக்க போறது ஆம்பளை பிள்ளைதாங்கிறது, அப்படி ஆம்பளை பிள்ளை கொஞ்சம் மாதிரி கனவுல வரும். இவன் முன்னாடி தெரிஞ்சுக்கலாம், ஓ நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க போகுது. மார்க்க விஷயங்கள் எதுவுமே வராது. மார்க்க சம்பந்தமான சட்டமோ கொள்கையோ வழிகாட்டுதலோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு மனிதன் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதை பற்றிய முன்னறிவிப்புகள் கனவுகள் மூலமாக வரும். அது அல்லாஹ்ட்ட இருந்து வரக்கூடிய மெசேஜ். அது இன்னைக்கு மிச்சம் இருக்கு, கியாமத் நாள் வரைக்கும் அது இருக்குது. நுபுவத்து முடிஞ்சிருச்சு, அல்லாஹ்வுக்கும் மனிதருக்கு மத்தியில் உள்ள தொடர்பு முடிஞ்சு போச்சு நினைச்சிடாதீங்க. ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு, கியாமத் நாள் வரைக்கும் இருக்கு. மூமினான மனிதனுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. அவனுக்கு வரக்கூடிய ஒரு கேடை முன்கூட்டி அறிவிச்சிடுறது, அவனுக்கு வரக்கூடிய ஒரு நன்மையை முன்கூட்டி அறிவிச்சிடுறது. இந்த மாதிரியான அம்சங்கள் எல்லாருக்கும் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த எல்லாருக்கும்னா எந்த எல்லாருக்கும் அதுவும் இருக்குது. பெருமானார் சொல்றாங்க, எல்லாருக்கும்னா மூமினுடைய கனவுக்கு மட்டும்தான். அதுவும் சாலிகான மூமினா இருக்கணும். அவன் யாரா இருக்கணும்னு கேட்டா, முடிஞ்ச அளவுக்கு கடமைகளையாவது கரெக்டாக நிறைவேற்றக்கூடிய ஒருத்தனுக்கு தான் இந்த மாதிரி தொடர்பு இருக்கே தவிர, அதுக்கான மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் இது கிடையாது. மற்ற ரெண்டு தான் இருக்குது. 3 கனவுல சைத்தானுடையது ஒண்ணு இருக்கு, இல்லைன்னு சொன்னா அந்த கற்பனை பிரேமை ஒண்ணு இருக்கும். இந்த 3வது கடவுள் தேர்ந்து ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க, அறிவிப்பு, அது யாருக்கு இருக்குன்னு கேட்டா சாலிகான மூமின்ங்கறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமினாவும் இருக்கணும், அது சாலிகாவும் இருக்கணும். மினர் ரஜுலி சாலிஹிங்கறாங்க.
அழகான கனவு காண்பது ஒரு சாலிகான மனிதன் காண்பது இருக்குது. அது நபுவத்துடைய ஒரு பகுதி. நபுவத்துடைய 40 பங்குல ஒரு பங்கு, 46 பங்குல ஒரு பங்குங்கிறாங்க. நபுவத்தை 46 துண்டா வச்சா அதுல ஒரு துண்டு, அதுல ஒரு பகுதி என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு புகாரியில 6983வது ஹதீஸ். இதுல என்ன சொல்றாங்க? நல்ல மனுஷன் காண்ற கனவுக்கு தான் இதெல்லாம். மற்றவன்லாம் தொழுகை இல்ல ஒண்ணும் இல்ல, அவன் போட கனவு கண்டாங்கிறான். அது செய்த விளையாடுறான், இல்லாட்டி பிரேமையா இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரியவனுக்கு போய்கிட்டு அல்ல முன்னறிவிப்பு செய்யற அளவுக்கு இவனுக்கு தகுதி ஒன்றும் கிடையாது. குறைஞ்சபட்சம் தன்னுடைய வாழ்க்கையை கடமைகளை நிறைவேற்றி கொண்டு வெளிப்படையா நல்லவன் சொல்ற மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கிட்டான் பாருங்க. அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்னன்னு கேட்டா, நல்ல கனவுகள் மூலமாக அவனுக்கு என்ன நாளைக்கு நடக்க போகுதோ அதை முன்கூட்டி அல்லாஹ் என்ன செய்யறான்? அறிவிச்சு கொடுக்கறான். இப்படியான கனவுகள் இருக்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, இது அகமதுல வரக்கூடிய ஹதீஸ், இன்னர் ரிசாலத்த ஒன் நுபுவத்த கதீன் கதாத், ரசூல்ங்கிற தன்மையும் நபிங்கிற தன்மையும் முடிவுக்கு வந்து விட்டன, இனிமே கிடையாது. ஃபலா ரசூல பஅதி வலா நபிய பஅதி, எனக்கு பிறகு எந்த ரசூலும் இல்லை, எந்த ஒரு நபியும் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே இது சஹாபாக்களுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. நுபுவத்தை முடிஞ்சு போச்சு, ரசூல முடிஞ்சு போச்சுன்னா இனிமே கடவுளுக்கு நமக்கு தொடர்பு இல்லாம போச்சு அப்படின்னு கவலையா இருந்த உடனே அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வலாக்கின்னல் முபஷ்ஷிராத், இருந்தாலும் நற்செய்திகள் அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய நற்செய்திகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நற்செய்தினா என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபர் ருயர் ரஜுலில் முஸ்லிமி, முஸ்லிமான ஒரு மனிதன் காணுகிற கனவு, அதுதான் நற்செய்தி. அது மட்டும் இருக்குது கியாமத் நாள் வரைக்கும். நபிக்கு தான் வரும்னு நினைச்சுக்கிறாதீங்க, சாதாரண ஒரு மனிதன்ட்டையும் வந்து அல்லாஹ் அவனுடைய மெசேஜை கனவு மூலமா தந்துருவான். அது இறை தூதர்கள் எப்படி செய்திகளை கொடுப்பானோ அந்த மாதிரி நல்லவனாக வாழ்ந்தோம்னு சொன்னா அவர்களுக்கு கனவு மூலமா சில செய்திகளை அல்லாஹ் தருவான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு அகமதுல 13322வது ஹதீஸ்ல இந்த செய்தி நீங்க பாக்குறீங்க. அப்ப இதெல்லாம் என்ன விஷயம்? கனவுகள்ல 3 வகை இருக்குது. ஒன்னு வீண் பிரேம, அதுக்கு அர்த்தம் கிடையாது. இன்னொன்னு சைத்தான் நம்மளை கெடுக்கிறதுக்காக வேண்டி சொல்லக்கூடியது. இன்னொன்னு அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய முன்னறிவிப்புகள், நற்செய்திகள். இதுல இந்த பிரேமை எதுன்னு அவனுக்கே தெரியும். அதுக்கு யாரும் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம என்னத்தான் நினைச்சிட்டு படுத்தோம்னு வைங்களேன், அது கனவுல தெரியும். நேரத்தோ முந்தானாலும் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்திருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு என்ன செய்யும், உங்க தகப்பனார் இறந்துட்டாருன்னு வைங்களேன், அவர் நினைச்சுக்கிட்டே படுத்திருப்பீங்க. அவர் உங்களுக்கு சோறு ஊட்டினது, உங்களை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போனது, இப்படி வந்துட்டு அன்னைக்கு படுத்திருப்பீங்க. ராத்திரி கனவுல அவர் வருவார். இதுக்கு என்ன அர்த்தம் இல்லை, இதுக்கு என்ன ஒரு அர்த்தமும் கிடையாது. நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, அதனால வந்தார். நீங்க நினைச்சிட்டு படுத்தினா அது நமக்கு தெரியும். நம்ம நினைச்சே பார்க்காம வந்தா தான் அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நாம எதுல ஒரு ஈடுபாடோட இருந்தோமோ அந்த ஈடுபாட்டுல உள்ள ஒன்று எனக்கு ராத்திரில கனவுல வந்துச்சுன்னு சொன்னா அது ஒண்ணும் இல்லைன்னு விட்டுற வேண்டியது. மீது 2 கனவுக்கு தான் விளக்கம் சொல்லணும். 2 கனவை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அழகான இது. அதாவது முதல்ல சைத்தானுடைய கனவுகள். சைத்தானுடைய கனவுண்டா என்ன? நம்மளை கவலையில் ஆழ்த்தக்கூடிய, நமக்கு சங்கடத்தை தரக்கூடிய, நமக்கு வேதனை அளிக்கக்கூடிய மாதிரி ஒரு காட்சி வருது. கனவு காண்றீங்க, உங்க அண்ணன் மௌத்தா போற மாதிரி கனவு காண்றீங்க. நல்லது உசோட இருக்காரு அவர், உதாரணத்துக்கு அவர் மௌத்தா போற மாதிரி நினைச்சீங்க, கனவு காண்றீங்க. அப்ப உங்களுக்கு என்னவா இருக்கு மனசுல? அண்ணன் மௌத்தா போற மாதிரி கனவு காண்றோமே, புருஷங்கார மௌத்தா போற கனவு கண்டுட்டோம், பொண்டாட்டி மௌத்தா போற மாதிரி கனவு காண்றோம். இப்படியான விஷயங்கள் அல்லாஹ்விடத்துல அர்த்தமே கிடையாதான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு கவலையில் ஆழ்த்தக்கூடிய, உங்களுக்கு பிடிக்காத ஒரு கனவு உங்களுக்கு வறுமையானால் நீங்கள் என்ன செய்யணும்? இது நீங்க எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எல்லாரும் பிடிக்காத கனவு காணத்தான் செய்யறோம். எல்லாருமே நம்ம பிளான் பண்ணியா காண்றோம், நல்லதா பாக்குறதுக்கு அதுவா வர்றது தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதாவது கனவு காணும் பொழுது ஒய்தாரா மா யக்ரஹு, ஒருத்தனுக்கு விரும்பாத ஒன்றை கனவில கண்டானையானால் முதல் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா, எந்திரிச்ச உடனே ஃபல்யதஅவ்வது பில்லாஹி மின் ஷர்ரிஹா, அதனுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தரணும். உடனே கனவு காண்றோம், அத்தா மூத்தா போற மாதிரி கனவு காண்றோம், உசோடு இருக்கிறாரு, யா அல்லாஹ் அந்த கனவுடைய தீங்கில இருந்து காப்பாத்திரு. இது உடனே அல்லாஹ் என்ன செய்யணும், அந்த தீங்கில இருந்தும் ஒமின் ஷர்ரி ஷைத்தான், ஷைத்தானுடைய தீங்கில இருந்தும் பாதுகாப்பு தரணும். எந்திரிச்ச உடனே நீங்க ஒரு கெட்ட கனவு ஒண்ணு கண்டுட்டீங்க, முதல் வேலை என்ன செய்யணும், எந்திரிச்ச உடனே யா அல்லாஹ் இந்த கனவினால் ஏற்படுகிற தீங்கை விட்டும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். தமிழ்ல சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில சொல்லலாம், பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும்.
அதோடு நிறுத்திக்கணுமா? இல்ல. ஒல் எத்ஃபுல் சலாசன், 3 முறை துப்பிடணும். இன்னொரு அறிவிப்புல இடது பக்கமாக தூண் என்ன செய்யணும்? 3 முறை எந்திரிச்ச உடனே 3 முறை இடது புறமாக துப்பிடணும். சைத்தானுடைய இடது பக்கம் இருக்கலாம். சைத்தான் இதை செய்யறான், சைத்தான வெறுக்கிறதுக்கு ஒரு அடையாளமாக 3 முறை இடது புறம் என்ன செய்யணும்? நீங்கள் துப்பி விடுங்கள். இதுக்கு அப்புறம் வலாயு ஹத்திஸ் பிஹா அஹதன், எவரிடத்துல இதை சொல்லக்கூடாது. நீங்க அடுத்த கண்டிஷன் என்ன? அந்த கனவு கண்ட இந்த கனவு கண்ட அஜரத்து தாபி அதெல்லாம் போகவே கூடாது. பிடிக்காத ஒரு அசிங்கமான ஒரு அருவருப்பான உங்களுக்கு துன்பம் தரக்கூடிய மூத்தாவர மாதிரி கட்டணம் பூகம்பம் ஒரு மாதிரி கனவு கண்டீங்கன்னு வைங்க, இது போய் யார்ட்டும் சொல்லிட்டு இருக்க கூடாது. என்ன செய்யணும்? அல்லாஹ் இந்த மாதிரி செய்ய, இந்த கனவை விட்டு காப்பாத்திரு, இந்த சைத்தானை விட்டு காப்பாத்திரு, 3 முறை துப்பிட வேண்டியது. யாரிடத்திலையும் சொல்லக்கூடாது, ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாதான். அதாவது கெட்ட கனவை, நல்ல கனவை தான் சொல்லலாமா, அது யார்கிட்ட சொல்லலாம் ஒரு கணக்கு இருக்குது. இந்த கெட்ட கனவு மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒருத்தருக்கும் சொல்லக்கூடாது. ஒரு அசல் திருப்பி விளக்கம் கேட்டக்கூடாது. இது சைத்தானுடைய இதுக்கு என்ன விளக்கம் இருக்க போது? பாதுகாப்பு தேடிக்கிட்டு போயிட வேண்டியதான். அப்ப பிடிக்காத மாதிரி கனவு கண்டோம்னு சொன்னா இடது பக்கம் 3 முறை துப்பிட்டு சைத்தானிடம் இருந்தும் அந்த கனவுல இருந்தும் பாதுகாப்பு தேடிடணும். ஒருத்தையும் சொல்லவே கூடாது. அப்படி நீங்கள் நடந்து கொண்டீர்களேயானால் அந்த கனவில் கண்டபடி ஒரு கால் நடக்காது. கேரண்டி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கனவுல கண்டபடி மூத்தா போயிட மாட்டார் அவர். கனவுல கண்டபடி இடிஞ்சு விழுந்துறாரு. நீங்க எந்த மாதிரி கனவு கண்டீங்களோ அது நடக்க கூடாது நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அதை ஒருத்தையும் சொல்லிடாதீங்க, உங்களுக்குள்ள வச்சுக்கிறீங்க. கனவை விட்டு பாதுகாப்பு தேடிக்கிறீங்க, சைத்தான் இருந்து பாதுகாப்பு தேடுங்க, இடதுபுறம் 3 தடவை துப்பிருங்க. அதனால ஒருத்தரையும் சொல்லிடாதீங்க. அதனால ஒரு கேடும் ஏற்படவே ஏற்படாது, கேரண்டி. 7044வது ஹதீஸ் புகாரியில நீங்க பார்க்கலாம். அந்த ஹதீஸ் புகாரி தமிழ்ல வந்திருக்குது. 7044வது ஹதீஸ்ல கேரண்டி தர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த கனவுக்கு நீ கவலைப்படவே தேவையில்லை. ஒரு கனவையும் கண்டுட்டு ஒரு மூமினுக்கு கூட தைரியமா நிக்க முடியும். வழிகாட்டுதல் தான் இருக்குது, வேற எந்த மார்க்கத்தில் வழிகாட்டுதல் கிடையாது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்யக்கும், இது முஸ்லிம்ல வரக்கூடியது, ஃபல்யக்கும் வல்லிஸல்லி, இந்த பாதுகாப்பு தேடிட்டு எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுதுங்க. எந்திரிச்சு என்ன செய்யணும்? ஒண்ணு செஞ்சு கனவு கண்டீங்க, கெட்ட கனவு, மனசுக்கு உறுத்தலா இருக்குது, பாதுகாப்பு சும்மா தேடாம எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுத வேண்டியது. அல்லாஹ் தொழுது விட்டு அல்லாஹ் இந்த மாதிரி பாதுகாத்துரு அப்படின்னு நீங்க சொல்லிருங்க. இது ஒலாயு ஹத்திஸ் பிஹன்னாஸ், இதை எந்த மக்கள்கிட்ட நீங்க சொல்லிவிட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. இது முஸ்லிம்ல 4200வது ஹதீஸ். அப்ப என்னென்னவோ நம்ம செய்யணும்? பிடிக்காத கனவு காண்றோம், செத்து போற மாதிரி, இடிஞ்சு விழுவுற மாதிரி, நோய்வாய்ப்படுற மாதிரி, தொழில் நஷ்டப்படுற மாதிரி, இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. கடலை விழுவுற மாதிரி, நம்மளை யாரை வரைச்சிட்டு வர்ற மாதிரி, நம்ம ஜெயில போடுற மாதிரி, இப்படி என்னமோ கனவு காணும். இந்த மாதிரியான ஒரு கனவு நமக்கு வந்து விடுமையானால் அதுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா, இடதுபுறம் 3 தடவை துப்பணும், சைத்தான் இருந்து கடவுள் இருந்து பாதுகாப்பு தேடணும், ஒருத்தரையும் சொல்லக்கூடாது, 2 ரக்காத் தொழுதணும், முடிஞ்சு வச்சுக்காது. இது பரிகாரம். இது இதான் பரிகாரம். இப்ப கனவுக்கு அழகான பரிகாரத்தில் ஆயிடுச்சா? இந்த கெட்ட கனவை கண்டுட்டா அவன் வந்து போய் காசை கொண்டே கொட்டுறோம். நம்ம ஏன்டையா போய் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் கனவு கொண்டுட்டேன், அசரத்து நீங்க தான் ஏதாவது செய்யணும், அவன் ஏதாவது ரூபாய் கொண்டு வான்னு சொல்லி என்ன செய்வான்? அதில் தரேன் இதில் தரேன் நம்ம காசை பறிச்சுட்டு போயிடுவான். இது யார்ட்டும் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. நீங்க சொன்னா கேடு ஏற்பட்டு போயிடும். சொல்லலைன்னா ஒண்ணு வராது. ரசூலுல்லாஹ் அஜர்த்து அந்த பெரிய அஜர்த்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அஜர்த்து சொல்றாங்க, நீ ஒருத்தரும் சொல்லாதப்போ உனக்கு ஒண்ணு வராதுட்டாங்க. நம்ம சின்ன அஜர்த்து போய் இது கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்கல்ல, தீர்மானமா ஏற்கனவே அட்வான்ஸ் சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்மளை யாரும் ஏமாத்திடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதுல கவனமா இருந்துக்கணும். கனவை யார்ட்டும் சொல்லிடாதே, கெட்ட கனவு கண்டா. இது ஒரு பாதுகாப்பு. சில நேரங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சில பேர் கனவு கண்டுட்டு கெட்ட கனவை வந்து சொல்ல வர்றாங்க, அதை சொல்ல கூட விட மாட்டேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கெட்ட கனவு கண்டுட்டு சொல்ல வரும்போது தடுக்கிறாங்க, பாதியில வழிமறிக்கிறாங்க. இதே இப்ப என்ன வந்து சொல்ற அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க? அது காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. சொல்ல விடக்கூடாது. உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்ல வந்தாலும் கூட என்ன செய்யணும்? இதெல்லாம் சொல்லாத, இந்த வழியை கடைப்பிடி. ஏன் எடுத்து சொல்ல வர்ற? ராத்திரி கனவு கண்டேன்னு பாரு, இது என்கிட்ட சொல்ல வர்ற, இந்த மாதிரி செஞ்சுக்க அப்படின்னு காது கொடுத்து கூட என்ன செய்யக்கூடாது, முதலவுக்கு கேட்டவும் கூடாது. பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு கிராமவாசி வர்றாரு. வந்து இது முஸ்லிம்ல 4211வது ஹதீஸ். வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, கனவுல என் தலை வந்து வெட்டப்படுது. கனவுல அவர் தலை வெட்டுற மாதிரி கனவு காண்றாரு. அவர் வெட்டிட்டு போன தலை ஓடுது, வெட்டப்பட்ட தலை ஓடுது. இந்த வெறும் உடம்போட நான் பிடிக்கிறேன், விரட்டுறதுக்கு ஓடுறேன், தலையை பிடிக்கிறதுக்கு வெட்டிட்டு ஓடுறேன். இப்பெல்லாம் கனவு வரலாம். கனவுக்கு வந்து எந்த ஒரு கணக்கும் கிடையாது. நம்ம தலை வெட்டி நம்ம தேடிக்கிட்டு ஓடுவோம்.
இதெல்லாம் ஒரு ஆச்சரியமானது கிடையாது, கனவுல எல்லாம் நடக்கும். அப்ப இந்த மாதிரி ஒண்ணு காண்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்கன்னு கேட்டா உடனே நிறுத்துறாங்க. நிறுத்து, லா துக்பீர், சொல்லாத. இப்படி சொல்லிட்டு வரும்போது லா துக்பீர், சொல்லாத அப்படின்ட்டாங்க, நிறுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு என்னன்னு கேட்கவே இல்லை. அப்புறம் என்ன எப்படி கேட்கல, வெட்ட பொண்ணா வெட்டிட்டு போனாண்டார்ல, நிறுத்தோடன்ட்டாங்க. அவர் சொல்ல கூடவே இல்லை. மேலும் சொல்றாங்க, லா துக்பீர் பி தலஉபி ஷைத்தானி பிக ஃபில் மனாம், கனவுல சைத்தான் ஒன்று வந்து விளையாண்டான்னு சொன்னா இது போய் நீ யாரும் சொல்லிட்டு இருக்காத, நிறுத்திடு, இதோட இதுக்கு மேல எனக்கு வேணாம், சொல்லாதேன்ட்டாங்க. அப்ப இதெல்லாம் ஒரு கெட்ட கனவு தானே, இதை சொல்லவே விட மாட்டேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தடுத்துறாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து இதே மாதிரி என்ன செய்றாரு, என்னுடைய தலையை வெட்டி அது உருண்டுகிட்டு ஓடுது, நானும் விரட்டிட்டு ஓடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவா சொல்றாங்க, உங்களில் யாரோடவாவது சைத்தான் விளையாண்டான்னு சொன்னா அதை வந்து நீங்க இன்னொருத்தர் சொல்லிடாதீங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 4212வது ஹதீஸ்ல இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல இதே அறிவிப்புல வருது, அவர் சொன்னவன ரசூலுல்லாஹ் கலகலன்னு சிரிக்கிறாங்க. என் தலையை வெட்டி ஓடுனான்றவன ரசூல் சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு இதெல்லாம் எதுக்கு சொல்ற, இதெல்லாம் சைத்தானோட வேலைப்பா, இதெல்லாம் விட்டு பேசாம அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான கனவுகள், கெட்ட கனவுகள் கண்டால் நம்ம என்ன செய்யக்கூடாது, யார்ட்டையும் சொல்லிக்கிற கூடாது. அதோட புதைச்சி போடணும், அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். கனவுனால ஒண்ணுமே நடக்காது, நம்ம ஈமான் ஸ்டடியா இருக்கும், நிம்மதியா காலைல எந்திரிச்சிருவோம். வழிகாட்டுதல் பாருங்க, எவ்வளவு அழகான வழிகாட்டுதல். அடுத்தது என்ன, விரும்புற மாதிரி கனவு வருது. என்ன விரும்புற மாதிரி கனவு, புள்ள பெற மாதிரி கனவு, கல்யாணம் ஆகிற மாதிரி கனவு, கோடீஸ்வரனா போற மாதிரி கனவு, குடிசையில் இருக்கிற நம்ம பெரிய பங்களா கட்டுற மாதிரி கனவு, இதெல்லாம் மனுஷனுக்கு விருப்பமானதா இருக்கும்ல, ஒரு சந்தோஷமான கனவு வருது. அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு இருக்கு வழிமுறை. சும்மா கரண்ட் சும்மா இருக்கக்கூடாது, அதுக்கும் வழிமுறை இருக்குது. என்ன வழிமுறைனா, விரும்புற மாதிரியான கனவு உங்களுக்கு ஏற்படுமையானால் இன்னமாஹிய மினல்லாஹ், அது அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு வர்ற ஒரு மெசேஜ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நல்ல மூமினா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நல்ல மாதிரியான ஒரு கனவு வருதுன்னு வைங்களேன், அது அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மெசேஜ். அதனால ஃபல் யஹ்மதில்லாஹ அலைஹா, அதுக்காக அல்லாஹ்வை புகழுங்க. நல்ல கனவு கண்டா அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. நம்மால என்ன பண்ணிட்டாண்டா, கனவுக்கு நல்லது கண்டா கெட்டது நடக்கும், கெட்டதுனா நல்லது நடக்கும், விலைக்கு ஏறுமாறா இவங்க கண்டுபிடிச்ச மார்க்கம். அது இஸ்லாத்துல அப்படி கிடையாது. அது தாபீர் எப்படி விளக்கம்ங்கிறதுக்கு தனியா நான் நிறைய கனவுகளை உதாரணம் சொல்றேன். குர்ஆன்ல வரக்கூடிய கனவுகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடந்த கனவுகள் நிறைய காட்டுறேன். அந்த கனவுகள்ல இவங்க சொல்ற மாதிரி வியாக்கியானம் கிடையாது. பணத்தை பார்த்தா நல்லது நடக்கும், கல்யாணத்தை பார்த்தா கர்மாதி நடக்கும்னு சொல்லி இவங்க வியாக்கியானம் பண்ணி வச்சிருக்கிறானுவோ. இந்த மாதிரி வியாக்கியானம்லாம் கிடையாது. எப்படி பாக்குறீங்க அப்படிதான் நடக்கும். எப்படி கெட்டது மாதிரி பாத்தீங்கன்னா பாதுகாப்பு தேடிக்கிறீங்க, கெட்டதுக்கு நல்லது நினைச்சிட்டு போயிடாதீங்க, பாதுகாப்பு தான் தேடினது. கெட்ட மாதிரி ஒருத்தன் விட்டுற மாதிரி கனவு கண்டா, விட்டுற மாதிரி கண்டா நல்லதுன்னு நினைக்க கூடாது, அதான் கேடு, சைத்தானுடைய வேலை. பாதுகாப்பு தான் தேடணும். நல்ல மாதிரி கனவு கண்டீங்களா, கெட்டது நீங்க பயப்பட வேண்டியதில்ல, அல்ஹம்துலில்லாஹ். பணக்காரனை போற மாதிரி கனவு வருதா, நமக்கு ஆக போறோம், அல்லாஹ் வந்து அதை முன்கூட்டி நமக்கு சொல்றான், நமக்கு கூடிய சீக்கிரம் எப்படி அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு ஒரு வழியை காட்ட போறான். இது இப்படிதான் எடுத்துக்கணுமா, ஏன்னா இது அல்லாஹ்ட்ட இருந்தா வருதான், நம்ம அதை பத்தி நினைக்காம படுத்திருக்கணும். சாதாரண திடீர்னு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கனவு வருது, பணக்காரன் அவரை பத்தி ராத்திரி பூரா 2 பேர்ட்ட பேசிட்டு இருந்துட்டு படுத்தீங்கன்னு வைங்க, அப்ப வந்து அதுக்கு பேர் கனவு இல்ல, நீங்க அதை பத்தியே பேசிட்டு இருந்ததுனால அதை பத்தியே ஒண்ணுமே இல்ல, திடீர்னு சம்பந்தம் இல்லாம வருது, பணக்காரன் ஆகிற மாதிரி ஒரு அறிகுறி வருது. அப்படி வந்துச்சுன்னு என்ன செய்யணும், ஃபல் யஹ்மதில்லாஹ், அல்லாஹ்வை புகழணும், வல் யுஹத்திஸ் பிஹா, அது அடுத்த ஆளுக்கு சொல்லலாம். கனவு கண்டனா பெரிய பணக்காரன் ஆகிற மாதிரி கனவு கண்டேன், அழகா என்ன செய்யலாம், அதை வந்து அடுத்த ஆள்கிட்ட சொல்லலாம். அதை சொல்றது கூட இது புகாரியில வந்து 6985வது ஹதீஸ். சொல்லலாம்ங்கிறது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரம்பு வைக்கிறாங்க. யார்கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி அஜத்துல போய் சொன்னா என்ன ஆகும், இப்படி பணக்காரன மாதிரி கனவு கொண்டீங்கன்னா பிச்சைக்காரன போயிருவீங்க அப்படின்னு உங்களை பயங்காட்டி விட்டுருவான். அப்ப யார்கிட்ட சொல்லணுமா, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபைதாரா அஹதுக்கும் யுஹிப்பு, அவர் விரும்புற மாதிரி ஒரு கனவை கண்டாரையானால் ஃபலா யுஹத்திஸ் பிஹி இல்லாம யுஹிப்பு, அவர் யாரை ரொம்ப நேசிப்பாரோ அவரிடத்தில் தவிர மற்றவர்கிட்ட சொல்ல வேண்டாம். இந்த கனவை நீங்க சொல்லலாம். கெட்ட மாதிரியான கனவு சொல்லவே கூடாது. நல்ல மாதிரியான கனவா இருந்தால் உங்களை யார் ரொம்ப விருப்பம் வச்சிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்க சொல்லணும். அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி உங்கள்ட்ட சொல்லுவாங்க, அது மாதிரி ஆகட்டும், அல்ல அது மாதிரி உங்களை பணக்காரன் ஆக்கி வைக்கட்டும், அது மாதிரி நடக்கட்டும். நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீர்களோ அவர்களை தவிர மற்றவர்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது அப்படிங்கிறாங்க. இதை சொல்றது கூட கட்டாயம் கிடையாது. இன்னொரு அறிவிப்புல வருது, இன்சா, விரும்பினால் சொல்லுங்க. அதாவது முதல்ல சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது, சொல்லலாம். யார்கிட்ட சொல்லலாம், விரும்பின மாதிரி ஆட்கள் சொல்லணும்.
சொல்லாம விட்டுறலாம், சொல்லாம விட்டுறலாம். ஆனா கெட்ட கனவை சொல்லவே கூடாது, கெட்ட கனவை சொல்லவே கூடாது. இது நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு முஸ்லிம்ல 4197 சொல்றாங்க, ஹசனத்தன், ஒரு அழகான கனவை ஒருவர் கண்டாரையானால் அவர் நற்செய்தி பெற்றுக் கொள்ளட்டும், அல்லாஹ்விடமிருந்து நமக்கு ஒரு மெசேஜ் வருது என்று அதை எடுத்துக்கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன மாதிரி கனவு காணுகிறோமோ அது மாதிரி ஒண்ணு நடக்கும்னு விளங்கிக்கணும். ஏருக்கு மாறா நடக்கும் விளங்கக்கூடாது. எப்படி காண்றோமோ அதை ஒட்டிதான் பலன் கிடைக்குமே தவிர அதுக்கு மாத்தமா என்ன வராது, பலன் வரவே வராது என்பதை உங்க கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்தது என்ன, இந்த கனவுல பொய் சொல்லவே கூடாது, மற்றதுலையும் சொல்லக்கூடாது. கனவுல பொய் சொல்றதுக்கு பாருங்க ப்ரூவ் பண்ண முடியாத விஷயம். அப்ப யாரையும் நம்ப வச்சுடலாம். மத்த பொய் சொன்னா கூட 2 பேரும் பொய் சொல்றான்னு காட்டி கொடுத்துருவாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயத்துல போய் நீ பொய் சொன்னு சொன்னா அத பயங்கரமான விஷயமா அல்லாஹ் எடுத்துக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில 3509வது ஹதீஸ்ல வருது, ஒரு 3 விஷயங்கள் பொய்களில பெரும் பொய்யாகும். பொய் எல்லாமே பொய் தான். 3 விஷயங்கள்ல பொய் சொல்வது பெரிய பொய்யாக பெரும் குற்றமாக கருதப்படும். அது 3ல ஒரு பொய் என்னன்னு கேட்டா, பெத்த அப்பன் ஒருத்தன் இருக்கும்போது இன்னொருத்தனை அப்பன்னு சொல்லுவது. அது பெரிய பொய்யில பெரிய பொய். மற்ற பொய்யும் பொய் தான். இந்த பொய் பெரிய குற்றமாக கருதப்படும். கனவில காணாத ஒன்றை கண்டதாக சொல்வது, அதுவும் பெரிய பொய்யில ஒண்ணு. நான் சொல்லாத ஒன்றை நான் சொன்னதாக சொல்வது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் பெயர்ல என் பேர்ல பொய் சொல்வது. ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்கன்னு பொய் சொல்றது. இந்த மாதிரியான அந்த 3 பொய்களும் பொய்கள்ல பெருங்குற்றமா கருதப்படுற பொய். அதனால ரசூலுல்லாஹ் மேல இட்டுக்கட்டி சொல்றது எவ்வளவு பெரிய பாவமோ, பெத்த அப்பன் ஒருத்தர் இருக்கும்போது இன்னொருத்தன் அப்பன்னு சொல்வது எவ்வளவு பெரிய பாவமோ, அந்த மாதிரி காணாத கனவை கண்டேன்னு சொல்வதும் பாவம். கனவுல பொய் சொல்வது பொய்கள்லயே பயங்கரமான பொய் என்று 3 பொய் இஸ்லாம் சொல்லுது, அதுல சேர்ந்துரும். அதனால தயவு செய்து கனவுல பொய் சொல்லிடாதீங்க. ஒருத்தர் சொல்லணும் அவசியம் உங்களுக்குள்ள வச்சுக்கலாம், பேசாம. கெட்டதா இருந்தா சொல்லக்கூடாது, நல்லதா இருந்தா சொல்லணும் அவசியம் கிடையாது, விரும்பினா சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒண்ணுல போய்கிட்டு நான் கனவு கண்ட அது கண்ட இது கண்டேன்னு சொல்லிட்டு பொய் சொன்னீங்கன்னு வைங்க, அது அல்லாஹ் ஒரு மெசேஜ் தர்றான்னு மார்க்கம் சொல்லுது. அந்த மெசேஜ்ல நீங்க பொய் சொன்னது அல்லாஹ் மேல பொய் சொல்றீங்க. இப்ப அல்லாஹ் ஒரு மெசேஜ் தர்றான் கனவுல, நீங்க கனவுக்கு போய் இந்த மாதிரி கண்டேன்னு பொய் சொன்னீங்கன்னா அப்ப அல்லாஹ் உங்களுக்கு மெசேஜ் தந்தான்னு பொய் சொல்றீங்க, அல்லாஹ் மேல பொய் சொல்றீங்க. அதுதான் பெரிய குற்றமாகுது. அல்லாஹ் மேல இட்டு கட்டி சொல்ற குற்றத்தை நீங்க செஞ்சவன ஆயிருவீங்க. பார்க்காத கனவை ஒரு காலத்திலும் சொல்லாதீங்க, கனவு கண்டாதான் சொல்லணும். இவர்களுக்குன்னு ஒரு விசேஷமான தண்டனை இருக்கான். புகாரியில 7042வது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த கனவுல பொய் சொல்றவன் இருக்கான அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பான் அல்லாஹ்னு கேட்டா, 2 கோதுமையை கையில கொடுத்து இந்த 2 கோதுமையையும் நூல்ல முடிச்சு போட்டு ஒன்னா சேர்த்து பாடுறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா. சரிமா, முட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட முடியுமான்னு கேட்பாங்க. நம்ம நாட்டு வழக்கப்படி முட்டை தலையா இருக்கு, முழங்கால் 2லையும் கைத்து போட்டு கட்ட முடியுமா? வலிக்கிட்டு போயிடும். முட்டை தலைக்கு முழங்காலுக்கு என்ன செய்ய முடியாது, முடிச்சு போட முடியாது. அதே மாதிரி 2 கோதுமை எடுத்து ஒரு நூல்ல கட்டுங்க பார்ப்போம். 2 கோதுமை ஒரு நூல்ல கட்டணும். ஒன்னோட ஒன்னு சேர்த்து வச்சு இணைச்சு கட்ட முடியுமா? வலிக்கிட்டு போயிடும். கோதுமை நெல்ல கட்டி போடலாம், 2 நெல்ல ஒரு நூல்ல கட்டி போடலாம். 2 கோதுமை என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு கட்டவே முடியாது. இவர்களுக்கு என்ன தண்டனை நல்லா கொடுப்பான்னு கேட்டா, இல்லாத ஒண்ணு இட்டு கட்டி சொன்னதுனால முடியாத ஒண்ணு செய்யறான்னு விதிப்பான்லாம். இந்த 2 கோதுமை கட்டலாம், கட்ட மாட்டானா ஒரு அடி, மறுபடியும் கட்டு, 2 இணைச்சு கட்டு இப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான், அவனுக்கு மறுமையில விசேஷமா சிறப்பான ஒரு தண்டனை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. புகாரில வருது 7042வது ஹதீஸ், குல்லிஃப ஐ யக்ஸித பைன ஷஈரத்தைனி வல யஃபால. 2 கோதுமையை பிடிச்சு ஒண்ணா இணைச்சு கட்டுறான்னு சொல்லி அல்லாஹ் அவனை கட்டாயப்படுத்துவான், அவனால் செய்ய முடியாது. இது நடந்துகிட்டே இருக்கும் இவனுக்கு உரிய தண்டனை. இந்த மாதிரி எங்க சொர்க்கத்துக்கு போனாலும் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், அந்த இன்பத்தை அனுபவிக்கலாது. சொர்க்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யணும், சாப்பிடவே இயலாது. இது கட்டுறான், கட்டிட்டு கட்டி முடிச்சா அடுத்த வேலை. இது எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. இப்படியான ஒரு வேதனை நமக்கு வந்துரு. கனவுல மட்டும் பொய் சொல்லிடக்கூடாது, நம்ம கவனமா இருக்கணும். இது ரொம்ப பேணுதலா இருக்கணும். கனவுல பொய் சொல்ற வழக்கம் சாதாரணமா இருக்கு. நம்மள்ட்ட விட்டு அடிக்கிற கனவு கண்டன்றது ரொம்ப சாதாரணமா விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். பெரிய குற்றம், அல்லாஹ்வுக்கு எதிராக பொய் சொல்றது. சரி, கனவு இருக்குல்ல, குர்ஆன்ல ஹதீஸ்ல வர்ற சில கனவு இல்லைன்னா கனவை எப்படி புரிஞ்சுக்கிறது? அல்லாஹ் நமக்கு ஒரு மெசேஜ் தர்றான். அல்லாஹ் மெசேஜ் தரும்போது நமக்கு புரிகிற மாதிரி தான் அல்லாஹ் தருவான். எவங்கிட்டையும் போய் வியாக்கியானம் பண்ற மாதிரி இருந்தா அதுக்கு ஒரு மெசேஜ் இல்ல. வழங்குதா? உங்களுக்கு ஒரு மெசேஜ் அல்லாஹ் தர்றான்னா உங்களுக்கு அது புரியும். இன்ன அர்த்தத்துல இது வருதுன்னு உங்க மனசுக்கு அல்லாஹ் தோன்ற வைக்குவான்.
நம்ம என்ன விளங்கிட்டு இருக்கிறோம்? இப்படி கண்டுட்டோம், இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? ஏன் அர்த்தம் போய் கேட்கிறோம்? உனக்கு அல்லாத காட்டுறான், அவனுக்கு காட்டலையே, காட்டின உனக்கு அர்த்தம் உனக்கு விளங்கும். இது யார்ட்டையும் என்ன வேண்டியதில்ல, கேட்க தேவையில்லை. இப்ப கனவுகளை பொறுத்த வரைக்கும் இப்ப உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், குர்ஆன்ல சில கனவுகள் சொல்லப்படுது. முதலாவது கனவுன்னு சொல்ல போனா யூசுப் நபியுடைய கனவு. யூசுப் நபி சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் ஒரு கனவு காண்றார். சின்ன பிள்ளை கை குழந்தை இல்ல, விவரம் தெரிஞ்ச பையனா இருக்கும்போது, விவரம் தெரிஞ்ச ஒரு பையனா இருக்கும் பொழுது அவர் கனவு காண்றார். என்ன கனவு காண்றார்னு கேட்டா, கனவுல ஒரு சூரியன், கனவுல ஒரு சந்திரன், கனவுல ஒரு 11 நட்சத்திரங்கள். இந்த 11 + 2 13மே இவருக்கு பணிகிற மாதிரி கனவு காண்றார். இவர் கட்டுப்பட்டு நடக்கிற மாதிரி, நீங்க சொல்ற கேட்கிறோங்கிற மாதிரி எது சொல்லுதான்? சூரியன் சொல்லுது, சந்திரன் சொல்லுது, 11 நட்சத்திரங்களும் சொல்லுது. இந்த மாதிரி ஒரு கனவு காண்றாரு. இதுல ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, பாருங்க அல்லாஹ் எப்படி காட்டுறான். இவருக்கு கூட பிறந்த சகோதரர்கள் இவரை தவிர 11 பேர். மொத்தம் அவருடைய பாப்பாவுக்கு 12 பிள்ளைங்க. அப்ப இவருக்கு மொத்தம் இவருடைய சகோதரர்கள் எத்தனை பேரு? 11 பேர். அல்லாஹ் கரெக்டா தான் காட்டுறான் பாருங்க கனவை. 11 சகோதரர்கள், அத்தா ஒண்ணு அம்மா ஒண்ணு. அத்தாவை சூரியன் வச்சுக்கிறங்க, அம்மாவை சந்திரன் வச்சுக்கிறங்க. அவர் குடும்பத்தில் 11 பேர், 11 நட்சத்திரமும் சூரியனும் சந்திரனும் இவருக்கு பணிவிடை செய்யற மாதிரி கனவு காண்றாரு. இது அத்தாட்ட சொன்னோம், இதுக்கு சொல்லிவிடாத, அத்தாக்கு அர்த்தம் விளங்குது. 11 2 11 ஏன் நம்மள்ட்ட 12 காட்டினா என்ன, 11 எல்லாம் காட்டுறான். 11 சகோதரர் இருக்கனால 11 காட்டுறான், 10 காட்டலாம்ல. 11 நட்சத்திரத்தை காட்டி எல்லாத்தையுமே நட்சத்திரமா காட்டாம தாய் தந்தையை காட்டுறதுக்கு ஸ்பெஷலா சூரிய சந்திரனை காட்டுறான்னு சொன்னா, அப்ப சூரியன் ஆம்பளை, இப்ப சந்திரன் பொம்பளை, அப்ப ஒரு ஆம்பளை மாதிரியும் ஒரு பொம்பளை மாதிரியும் 11 நட்சத்திரம் காட்டுறது நமக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. அவருக்கு புரிஞ்சுக்கிருச்சு அத்தாவுக்கு, யாக்கூப் நபிக்கு. அவர் என்ன சொல்றாரு? லா தக்சுசுருயாக்க அலா இகவத்திக்க. யூசுப்ங்கிற அத்தியாயத்தை எடுத்து ஆரம்பமே இதான். உன்னுடைய சகோதரர்களிடத்தில் இதை சொல்லிராதப்பா, உனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னேன்னு வை, உனக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி பண்ணிடுவாங்க, ஒருத்தரையும் சொல்லாதேங்கிறார். அப்ப அவருக்கு வியாக்கியானம் வழங்கி போச்சு. குழந்தைக்கு விளங்கல, பெரிய ஆளுக்கு யாக்கூப் நபிக்கு வழங்கி போச்சு. என்ன வழங்கி போச்சு? இந்த 11 பேரும் இவங்க அத்தா அம்மாவும் இவருக்கு மரியாதை செய்யக்கூடிய நிலைமை எதிர்காலத்தில் உண்டாகும். பிறகு என்ன ஆகுது? இவரை தூக்கிட்டு போய் கணத்துல போடுறாங்க, எங்க கொண்டு விற்கப்படுறாரு, கடைசியில் எகிப்து நாட்டில் கொண்டு விற்கப்படுறாரு, அந்த மன்னர் விலைக்கு வாங்குறாரு, பிறகு பல பழிகளை சுமக்கிறாரு. பிந்தி அவரே எதிர்காலத்தில் மன்னர் ஆயிடுறார் அந்த எகிப்துக்கு ராஜாவான பிறகு. அவர் ராஜா, கூட பிறந்த 11 பேரு குடிமக்கள், அவர் ராஜா, அத்தா அம்மாவும் குடிமக்கள். அத்தா மகனுக்கு மரியாதை செய்ய வேண்டிய நிலைமை, மகன் சொல்ல அத்தா கேட்க வேண்டிய நிலைமை, மகன் சொல்ல அம்மா கேட்க வேண்டிய நிலைமை, தம்பி சொல்ல அண்ணமாரும் கேட்க வேண்டிய நிலைமை. இதான்ப்பா உங்க கனவுக்கு விளக்கம்ங்கிறார். கடைசியா அவரே சொல்றாரு யூசுப் நபி ஆட்சியெல்லாம் கைப்பற்றி 11 எல்லாரையும் அவர் கைக்குள்ள கொண்டு வந்த பிறகு என் கனவுக்கு இதுதான் விளக்கம். அல்லாஹ் என் கனவை இப்படி மெய்ப்படுத்தி இருக்கிறான். அப்ப என்ன மாதிரி கண்டாரோ அந்த மாதிரி தான் பலன் வந்துச்சா, ஏருக்கு மாறா வந்துச்சா? 11 நட்சத்திரம் பணிஞ்சுதான் கண்டாரு, 11 சகோதரர்கள் இவருக்கு பணிஞ்சாங்க. தாய் இவருக்கு பணிஞ்சுதான் கண்டாரு, தாய் இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றாங்க. இவர் மன்னரு, அந்த அம்மா குடிமகன்ல ஒரு ஆள். அத்தா சூரியன் கட்டுப்பட்டதா கண்டாரு, அதே மாதிரி தான் பலன் வந்துச்சு. அப்ப என்ன மாதிரி கனவு கண்டாரோ அதே மாதிரி பலன் நடந்துச்சு. நாளைக்கு நடக்கல, நீங்க விளங்கிட கூடாது. இன்னைக்கு கனவு நாளைக்கு வந்து நினைக்க கூடாது. எவ்வளவு நாள் இவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கண்ட கனவு, இவர் ஆட்சியாளர் வர்ற ஒரு 23 வருஷம் ஆயிருக்காதா, 30 வருஷத்துக்கு பிந்தி நடக்கக்கூடியத அவர் 15 வயசுல இருக்கும்போது எல்லாம் காட்டுறான். 15 வயசு விவரம் தெரிஞ்ச ஒரு பையன் 15 10 வயசு 12 வயசுக்குள்ளதான் இருக்க முடியும் அத்தாட்ட சொல்லும் பொழுது. அந்த மாதிரியான காலத்துல நீங்க என்ன கனவுல கண்டவுடனே உன்னை கனவு கொண்ட பணக்காரன போறோம், நாளைக்கு நம்ம கோடீஸ்வரன் நினைச்சிடக்கூடாது. அதுக்குரிய வாசல் அப்படி திறந்து விட்டான்னு சொன்னா 10 வருஷம் நடக்கலாம், 20 வருஷம் நடக்கலாம், 15 வருஷம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அது ஒரு நற்செய்தி, கண்டிப்பா அது நடக்கும். அந்த மாதிரி நடந்திருக்கிறது நம்ம குர்ஆன்ல இருந்து பார்க்கிறோம். இது சூரை யூசுப்ங்கிற அத்தியாயத்துல 4, 5 ஆகிய வசனங்களையும் சூரை யூசுப்ல 100வது வசனத்தை எடுத்து பார்க்கணும். முதல் கனவு கண்டது சொல்றாரு 4, 5ல. 100வது வசனத்துல நான் கண்ட கனவுக்கு இதுதான் விளக்கம் அவரே சொல்லிவிடுறாரு. 11 நட்சத்திரம் பார்த்தன, 11 சகோதரர்கள், சூரிய சந்திரனை பார்த்தன, அது அத்தாவும் அம்மாவும், அவங்க எல்லாம் ஏன் கண்ட்ரோல் இன்னைக்கு அல்லாஹ் என்ன கொண்டு வச்சுட்டான். கனவுல என்னை காட்டினா அதை எனக்கு செஞ்சு காட்டிட்டான் அப்படிங்கிறார். அப்ப கனவு எப்படி வந்திருக்குது? எப்படி பார்த்தாங்களோ அப்படி நடந்துச்சே தவிர அதுக்கு எதிராக நடக்கல. அதே மாதிரி அவர் அதே யூசுப்லயே இன்னொரு கனவு வருது, இன்னொருத்தருடைய கனவு. என்ன கனவு?
2 பேர் வந்து இவரை ஜெயில கொண்டு அடைச்சு போடுறாங்க யூசுப் நபியை. அந்த அவர் மன்னர் வாங்கினார்ல, அவர் கொண்டாட்டி இவர் போய் கைப்பிடிச்சுட்டாருன்னு சொல்லி பழி சுமத்தி கடைசியில கொண்டு ஜெயில கொண்டு போட்டாங்க யூசுப் நபியை. சிறையில இருந்துகிட்டு இருக்கிறார். சிறையில இருந்துகிட்டு இருக்கும்போது இன்னும் 2 பேர் என்ன செய்யறாங்க, ஜெயில கொண்டாந்து அடைக்கப்படுறாங்க. இவர் கூடவே 2 பேர். அந்த 2 பேர்ல ஒருத்தன் என்ன செய்யறான்னு கேட்டா, அவங்க கண்ட கனவு சொல்றான். என்ன கனவு கண்டான்னு கேட்டா, இன்னி அராணி ஆசிரு ஹம்ரா, நான் வந்து மதுரச திராட்சை ரசத்தை பிழிவது போல கனவு கண்டேன். யூசுப் நபியோட ஜெயில 2 பேர் கொண்டே விடுறாங்க. அந்த 2 பேர் யாருன்னு கேட்டா, அரசருக்கு சேவகம் செஞ்சவர்கள். அவர்கள் அரசருக்கு ஏதோ கொள்ள சதித்திட்டம் போட்டாங்கன்னு சொல்லி உணவுல ரசம் கலந்துட்டாங்க. அதுக்காக பிடிச்சு கொண்டு உள்ள போட்டாச்சு. 2 பேர்ல யார் செஞ்சான்னு தெரியல. 2 பேரும் சமையல்காரங்க. 2 பேரும் முடிச்சு உள்ள போட்டாங்க. அந்த ஜெயில இருக்கும்போது இந்த 2 பேரும் கனவு காண்றாங்க. ஒருத்தன் கனவு காண்றான், தன்னுடைய தலையில ரொட்டியை கொண்டுட்டு போயிட்டு இருக்கான். அத பறவைகள்லாம் பறிச்சு தின்று குடிப்பிருச்சு. ரொட்டியை சுமந்துகிட்டு போறான், பறவைகள்லாம் ஆளு கொஞ்சமா எடுத்துட்டு போயிடுச்சு, சொட்டி காலி. இன்னொருத்தர் கனவு காண்றாரு, திராட்சை பழத்தை எடுத்து பிழிந்து ஜூஸ் எடுத்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறாரு. யூசுப் நபிட்ட வந்து விளக்கம் கேட்கிறாங்க. ஜெயிலான இருக்கிறாங்க. யூசுப் நபியே, இந்த மாதிரி நாங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு கனவு கண்டோம். அப்ப யூசுப் நபி சொல்றாங்க, யாரு ரொட்டியை தூக்கிட்டு போகும்போது பறவை தின்றுச்சோ அவன் கதை முடிஞ்சு வச்சுப்பான், ரிசுக்கு முடிஞ்சு வச்சுன்னு காட்டுறான்ல. அதனால அவன் தண்டனைக்கு உதவன ஆவான். பாருங்க, ரொட்டியை தின்னுட்டு போனவன சாப்பாடு இல்லைன்னு அர்த்தம். அப்ப ரொட்டியை தின்னுட்டு போன மாதிரி கனவு கண்டதுனால உனக்கு என்ன ஏற்படும், நீ தான் அந்த அரசனுக்கு எதிராக போனன்னு கண்டுபிடிச்சிருவாங்கப்பா, உனக்கு தண்டனை கிடைக்கும். நீ திராட்சை ரசம் புளிஞ்ச பாரு, அரசனுக்கு அந்த புளிஞ்சு கொடுக்கிற டியூட்டி உனக்கு கிடைக்கும், நீ தப்பிச்சுக்கிற, நீ விடுதலை ஆகிற, நீ விடுதலை ஆக மாட்ட அப்படின்னு வியாக்கியானம் கொடுத்தாங்க. அப்படி நடந்துச்சு. அப்ப என்ன மாதிரி கனவு கண்டாங்களோ அதை ஒட்டிதான் பலன் நடந்தே தவிர அதுக்கு எதிராக என்ன செய்யல, நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதே யூசுப் நபி அதே சூறாவுடைய இன்னொரு கனவு இன்னொருத்தர் காண்றாரு. யாரு, மன்னர் காண்றாரு. என்ன காண்றாரு, அவரு காண்றாருன்னு கேட்டா, அது ஒரு ஆச்சரியமான கனவு. அவரு கனவுல 7 குளுத்து போன 7 மாடுகள், நல்லா குழு குழுன்னு இருக்கக்கூடிய 7 மாடுகள், மெலிஞ்சி போன ஒரு 7 மாடு, மொத்தம் 14 மாட்டை வந்து கனவுல காண்றாரு. அதுல என்ன பண்ணுதுன்னு கேட்டா, மெலிஞ்சு போன 7 மாடுகள் வந்து குளுத்து போன 7 மாடுகளை வந்து தின்றுது. மாடு வந்து சைவம் திங்காது, ஆனா மாடு வந்து மாடை திங்குது. எப்படி திங்குதுன்னு கேட்டா, மெலிஞ்ச மாடுகள் கொளுத்த மாடுகளை சாப்பிடுது. மன்னர் கூப்பிட்டு ஏதாவது விளக்கம் காப்பான்னு கேட்கிறாரு. அவங்களுக்கு ஒருத்தருக்கு விளக்கம் சொல்ல தெரியல யாருக்குமே. அப்ப இந்த தப்பிச்சு போனான்ல ஒருத்தன், இந்த கனவு கண்டு யூசுப் விளக்கம் கேட்டாலே அந்த ஆளு யாவப்படுத்துறான். அங்க ஒருத்தர் இருக்காரு ஜெயில, அவர் சொன்னபடி நான் தப்பிச்சு வந்துட்டேன், அவர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. அவர் கூப்பிட்டு விளக்கம் கேட்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு, யூசுப் விளக்கம் சொல்றாரு. எப்படி விளக்கம் சொல்றாருன்னு கேட்டா, அதாவது நீ கனவு கண்டது மன்னர், சாதாரண ஆளு கண்டா அது வேற அர்த்தமா இருக்கும். மன்னர் கனவு காணும் போது மன்னருக்கு பொருத்தமான பலனா தான் இருக்கணும். அப்ப 7 மெலிஞ்ச மாடுகள் என்பது வறண்ட 7 வருடங்கள், மழைகளை இல்லாம வறட்சியான 7 வருடங்கள். கொளுத்த 7 மாடுகள் என்பது செழிப்பான 7 வருஷங்கள். அப்படி வியாக்கியானம் தர்றாரு. செழிப்பா 7 வருஷத்துக்கு செழிப்பான ஒரு நிலைமை இருக்கும், செழிப்பா இருக்கும், நல்ல தானியங்கள்லாம் விளைஞ்சிருக்கும். அடுத்து ஒரு 7 வருஷத்துக்கு மழை இருக்காது. 7 வருஷத்துக்கு பஞ்சம் பிடிச்சி தலை வச்சு ஆறும். அந்த 7 வருஷ பஞ்சமும் இந்த 7 வருஷம் செழிப்புல சம்பாரிச்செல்லாம் திண்டு போயிடும். இந்த 7 வருஷம் செழிப்புல நீங்க சேர்த்து வச்சிருந்தீங்களே அதையெல்லாம் தின்னுட்டு போயிடும். இதான் உன்னுடைய கனவுக்கு விளக்கம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 7 வருஷம் செழிப்பான வருஷத்தை ஒழுங்கா நீ பயன்படுத்திக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் உனக்கு மெசேஜ் தர்றான். 7 வருஷம் செழிப்பா இருக்கும் பாரு, அந்த நேரத்தில் திண்டு முடிச்சிடாம இன்னொரு 7 வருஷம் பஞ்சகாலம் வரப்போகுதுங்கிறத விளங்கி சேமிச்சு வச்சுக்க, இந்த மெசேஜ் தான் அல்லாஹ் உனக்கு தர்றான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நடந்துச்சு. இவரையே அந்த உணவு மந்திரியாக அவர் ஆக்குறாரு. இவரே என்ன செய்யறாரு, அந்த உணவுகளை சேமிச்சு வச்சு சிறப்பான ஆட்சி பண்ணார்னு சொல்லி இதே சூரா யூசுப்ல வந்து நீங்க பார்க்கலாம். 42வது வசனத்திலிருந்து 49 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, கனவில் எந்த மாதிரி பார்த்தார்களோ அதை ஒட்டி தான் நடக்குது பாருங்க. மெலிந்த மாடு பஞ்சமான வருஷங்கள், கொளுத்த மாடு செழிப்பான வருஷங்கள், 7 மாடு 7 வருஷங்கள். அப்ப எதிரா நடக்கல, என்ன மாதிரி கனவு காண்றாங்களோ இப்படித்தான் பலன். நீங்களும் விளக்கலாம். நம்ம ஒரு கனவு கண்டோம்னா இதை எப்படி எல்லாம் எடுத்துக்கொள்வது. அதே மாதிரி பாருங்க, சூரத்துல் ஃபத்ஹ்ல இன்னா ஃபத்ஹ்னா லக வருது இருக்குதா, அதுல வந்து அல்லாஹ் சொல்றான், லகத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக் லததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம இன்ஷா அல்லாஹு
ஆமினீன முஹல்லிகீன ரூஸக்கும் வ முகஸ்ஸிரீன லா தகாஃபூன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஒரு கனவு வருதுங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். முஹம்மதே, நீ ஒரு கனவு கண்டீரே, அந்த கனவை அல்லாஹ் இப்போது மெய்ப்படுத்தி விட்டான். எந்த கனவு காண்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு காண்றாங்க. எப்படி காண்றாங்கன்னா, எப்ப காண்றாங்க? ஊரை விட்டு விரட்டப்பட்டு மதீனாவுல போய் இருக்கும்போது கனவு காண்றாங்க. எப்படி கனவு? பெரிய கூட்டத்தோட, சில பேர் மொட்டை அடித்தவர்களாக, சில பேர் முடிகளை கத்தரித்தவர்களாக. ஹஜ்ஜில் செய்வாங்கல்ல, ஹஜ் காரியத்தை செஞ்சுட்டு மொட்டை அடிப்பாங்க, அந்த முடியை கொஞ்சம் குறைச்சிக்கணும். சில பேர் முடியை குறைத்தவர்கள், சில பேர் முடியை மலித்தவர்கள், அப்படி ஒரு கூட்டத்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு போறாங்க. கனவுல போய் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ள நுழையிறாங்க. எங்க இருந்து விரட்ட போடுறாங்களோ அங்க நுழையிறாங்க. இது மதீனாவுக்கு வந்தவொடனே இந்த கனவை காண்றாங்க. வந்து ஒரே வருஷங்கள் ஓடி போச்சு. அந்த மறுபடியும் நுழையிறாங்கல்ல மக்கா வெற்றியில, அப்ப அந்த ஆயத்தை இறக்குறான். முஹம்மதே, அல்லாஹ் உனக்கு ஒரு கனவுல காட்டினானே, அதை இப்போது மெய்ப்படுத்துகிறான். லக்கத் ஸதகல்லாஹு ரசூலஹு அர்-ருயா. ரசூலுக்கு காட்டிய கனவை அல்லாஹ் மெய்ப்படுத்துகிறான். என்ன கனவு கண்ட? மஸ்ஜிதுல் ஹராமிலே நுழைவதாக கனவு கண்டாயே. சில பேர் மொட்டை அடித்தவர்களாக, சில பேர் முடிகளை கத்தரித்தவர்களாக வந்து நுழைவதாக கனவு கண்டீர்களே, உங்களுக்கு எல்லாரும் பயந்து நிற்பார். அப்படி கனவு காட்டுறான். எல்லாம் ஒதுங்கலாம், அப்படி காண்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க பயந்து ஓடி போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எல்லாம் கனவு காட்டுறான். இவங்க பயமற்றவர்களாக தைரியமா உள்ள நுழைவார்கள் காட்டுறான். அது நடந்துச்சு. நடக்கும்போது அல்லாஹ் சொல்றான், அந்த கனவை நான் மெய்ப்படுத்தினேன். எப்படி பார்த்தாங்களோ அப்படியே நடக்குவாங்க, மாத்தி நடக்கல. நுழையிற மாதிரி கண்டா நுழையாதுன்னு விளக்கம் செய்யணுங்கிறானுங்க. நுழையிற மாதிரி கனவு கண்டா நுழைய மாட்டீங்கன்னு அர்த்தம், சாகுற மாதிரி கனவு கண்டா பொழைக்குவீங்கன்னு அர்த்தங்கிறானே, அது இல்லைன்னு சொல்றேன். எப்படி கனவு கண்டார்களோ அப்படியே தான் அந்த கனவு வந்து பழிக்குது. அப்ப இது குர்ஆன்ல இருந்து காட்டக்கூடிய கனவுகள். அதே மாதிரி இன்னொரு கனவு அல்லாஹ் காட்டுறான் பாருங்க. பத்ர் போர்க்களத்துல, பத்ர் போர்க்களத்துல சஹாபாக்கள் எல்லாருக்கும் ஒரு கனவு காட்டுறான். எல்லாருக்கும் கனவு, ரசூலுல்லாஹ்வுக்கும் கனவு காட்டுறான். என்ன கனவு காட்டுறான்னு கேட்டா, எதிரிகள் இருக்காங்கல்ல அவங்க அதிகமா இருக்கிறாங்க, நம்ம கம்மியா இருக்கிறோம். இது நல்லா தெரிஞ்ச விஷயம். நம்ம 300, அவன் 1000. ரசூலுல்லாஹ்வுடைய கனவுல எல்லாம் எப்படி காட்டுறான்னு கேட்டா, இங்க என்னமோ 1000 பேர் இருக்கிற மாதிரியும் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி, அங்க என்னமோ ஒரு 25 பேர் இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறான். இந்த பக்கம் பெரிய கூட்டமாகவும் அந்த பக்கம் குறைந்த கூட்டமாக இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறான். நடைமுறையில் எப்படி இருந்துச்சுன்னா மாத்தமா தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் விளங்கிட்டாங்க, கூட்டம் ரொம்ப இருந்தாலும் வெற்றி நமக்கு தான் அல்லாஹ் சொல்றான். நம்ம பக்கம் தான் ரொம்ப காட்டுறான். ரொம்ப கொஞ்சம் பேர் நம்ம இருக்கிறோம், நமக்கு பின்னாடி பெரிய கூட்டமா அல்லாஹ் காட்டுறான். நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க, அதை குறைஞ்ச கூட்டமா அல்லாஹ் காட்டுறான்னு சொன்னா அவன் அடிபட்டு போவான், நம்ம கை ஓங்கும்ங்கிறத அல்லாஹ் இப்படி காட்டுறான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். இது யுரீகஹுமுல்லாஹு ஃபீ மனாமிக கலீலா. இது அன்பால் 43ல, சூரத்துல் அன்பால்ல 43ஆம் வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே உமது கனவிலே அவர்களை குறைந்த எண்ணிக்கை உடையவர்களாக அல்லாஹ் உனக்கு காட்டினான். குறைந்த எண்ணிக்கை உடையவர்களாக அல்லாஹ் உனக்கு காட்டினான். அதிக எண்ணிக்கை உடையவர்களாக காட்டியிருந்தால் நீங்கள் அப்போதே ஆடி போயிருப்பீர்கள், அப்போதே தளர்ந்திருப்பீர்கள், அப்போதே நீங்கள் சிதறி போயிருப்பீர்கள். உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் காட்டினான், நீங்கள் ஜெயித்தீர்கள் சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான், வெற்றியை எப்படி சொல்லி காட்டினான், வெற்றி பெறுவீங்கன்னு தோத்து போற மாதிரி கனவு காட்டல. கனவு கண்டா நம்ம அப்படிதான் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. தோக்குற மாதிரி கண்டா வெற்றி, வெற்றி பெற மாதிரி கண்டா தோல்வி, இப்படி வியாக்கியானம் கொடுக்குறான். அல்லாஹ் எப்படி காட்டினானா, அவங்களை குறைச்சு காட்டினா உங்களை அதிகமா காட்டினான். அதுக்கு என்ன அர்த்தம், அவன் தோப்பான் நீ ஜெயிப்ப. அந்த செய்தி அல்லாஹ் எப்படி சொல்றான், கரெக்டா தான் சொல்றான், மாத்திக்கிட்டு சொல்லல. விளங்கிருச்சா? இது அன்பால்ல வரக்கூடிய இது ஒரு கனவு. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு? 10 நாள் ஏத்திகாஃப் இருக்காங்க ரமலான் மாசத்துல, லைலத்துல் கத்ருக்காக வேண்டி. தெரியல, ஒரு ராத்திரி கனவு வருது, லைலத்துல் கத்ருடைய இரவில ரசூலுல்லாஹ் சஜிதா செய்யறாங்க. நெற்றியில எல்லாம் மண் படுது, சேறு சகதியிலையும் மழை ஊத்துது. மழையில சஜிதா செய்யற மாதிரி நான் கனவு கண்டேன். ஒரு நாள் காலையில சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் இரவில நான் மழையில அந்த தரதானே சிமெண்ட்லாம் கிடையாது, மழை பெஞ்ச சகதியா போயிடும், அந்த சேறு சகதியில நான் சஜிதா செய்யறேன். அந்த மாதிரி ஒரு காட்சியை கனவுல கண்டேன். அதனால வர லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு மழை பெய்யும் அப்படிங்கறத நான் விளங்குறேங்கிறாங்க. அந்த ராத்திரி மழை பெய்யுது. அந்த ராத்திரி ரசூலுல்லாஹ் சஜிதா செய்யறாங்க. அதே மாதிரி நினைக்கிறாங்க, என்ன மாதிரி அவங்க கண்டாங்களோ அதே மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்காக வேண்டி ஒவ்வொரு லைலத்துல் கத்ர்ல மழை பெய்ய நினைக்க கூடாது. அந்த வருஷத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த அந்த லைலத்துல் கத்ர்ல
நீங்க மழையில் நனைந்து கொண்டு அந்த இரவை அனுபவிப்பீர்கள் நல்லா காட்டுனா, அதே மாதிரி மழை அன்னைக்கு காலையில சொன்னாங்க. அன்னைக்கு ராத்திரி மழை பெஞ்சிச்சு, அன்றைக்கு இரவு ஒத்தப்படையா இருந்தது. அன்னைக்கு மழையில் நினைந்து அந்த சேறு சகதி எப்படி எல்லாம் இருக்குன்னு வர்ணிச்சாங்களோ அப்படியே நடந்தது என்று சொல்லி சஹீஹுல் புகாரியில 813வது ஹதீஸ் முதல் பார்க்கலாம். 813வது ஹதீஸ்ல இதை நீங்க பார்க்கலாம். அப்ப லைலத்துல் கத்ர் இரவுல மலையில் நுழையிற மாதிரி கனவு கண்டாங்க. லைலத்துல் கத்ர் இரவுல மனதில் நனைஞ்சாங்க. எப்படி நடந்துச்சு? காட்டின மாதிரி நடந்துச்சு. காட்டினதுக்கு மாத்தமா என்ன செய்யல, நடக்கல. எதுக்கு எல்லாம் சொல்றேன்னு கேட்டா, நீங்கள் கனவு கண்டீங்களே, ஆனால் ஒண்ணு நேரடியா அதுவே நடக்கும், அல்ல அதுக்கு பொருத்தமா நடக்கும். ஒண்ணு அதுவே நடக்கும், அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி பொருத்தமா உள்ளது என்ன செய்யும், நடக்கும். இந்த நேரடியா நுழையிற மாதிரி கண்டாங்க மஸ்ஜிதுல் ஹராம்ல, அதுவே நடந்துச்சு. 7 மாடு திங்கிற மாதிரி கண்டாங்க, மாடு திங்கல, அது திங்காது, அதுவே நடக்கும். விளங்கிட கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு நடக்கும். அதை ஒட்டி வேற ஒரு விஷயம் என்ன செய்யும், நடக்கும் புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல கனவுகளை காண்றாங்க. எப்படி காண்றாங்க பாருங்க. எனக்கு மக்கள் எல்லாம் அப்படி எடுத்து காட்டப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நாள் கனவு கண்டேன். கனவுல எல்லா மக்களும் வர்றாங்க. சில பேர் சட்டை போட்டிருக்காங்கல்ல, அந்த சட்டையை வச்சு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சில பேருடைய சட்டை எவ்வளவு இருக்குன்னு கேட்டா, இவ்வளவுக்கு தான் இருக்கு, இந்த பிரேசியர் மாதிரி இவ்வளவுக்கு இருக்குது. இந்த மார்பு அளவுக்கு தான் சில பேர் சட்டை போட்டிருந்தாங்க. சில பேருடைய சட்டை இன்னும் கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு. சில பேர் சட்டை இந்த வயிற்று அளவுக்கு இருந்துச்சு. சில பேர் சட்டை இது கூட இருந்துச்சு. சில பேருக்கு முட்டுக்கால் வரைக்கும் சட்டை. பல மக்களை காட்டுறான், அல்லாஹ் காட்டுறான், எல்லா மனிதர்களையும் காட்டுறான், சகாபாக்களை பூரா எல்லாம் நிக்கிறாங்க. எப்படி அல்லாஹ் காட்டுறான்னு கேட்டா, சட்டையுடைய சைஸ சின்னது பெருசாக்கி காட்டுறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமர் இருக்காரு, அவருக்கு ஒரு சட்டை போட்டிருந்தாரு. அவர் சட்டை தரையில ஈடுபடுது. சில ஆளுகளுக்கு சட்டைன்னு போட்டு இவ்வளவு தான் இருக்குது, சில ஆளுகளுக்கு இவ்வளவு இருக்குது, சில ஆளுக்கு இவ்வளவு இருக்குது. உமரை நான் கண்டேன், அவர் சட்டை தரையில இழுபடக்கூடியதை கண்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே உமர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய அப்படின்னா என்ன ரசூலுல்லாஹ், பெரிய சட்டை போட்டு நீ பார்த்திருக்கிறீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அவ்வளவு தகு யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர், அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம், நாங்க என்னன்னு புரிஞ்சுக்கிறது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால தீன், தீனு தான். மத்த அரதீன் காதீன்ல இருக்காங்க, நீ முழு தீன்ல இருக்கிறீங்களா, அதான் வேற என்ன, எல்லாம் அரதீன் காதீன்ல இருப்பாங்க, நீ எப்படி இருக்கிற, தீன்ல பர்ஃபெக்டா இருக்கிற, அதனால உனக்கு பெரிய சட்டையெல்லாம் போட்டு காட்டுறான். அப்ப சட்டைங்கிறது மனிதனுக்கு ஒரு கௌரவத்தை உண்டாகக்கூடியது. பெரிய சட்டை போட்ட மாதிரி கண்டோம்னா அது எந்த விளங்கிறது, பெரிய சட்டை அப்படி மூணு நல்ல விஷயங்கள் நம்மள அப்படி மூடுது, நல்ல கண்ணியமா எல்லாம் வைக்கிறான். அவுத்து போட்டு போற மாதிரி காட்டா தீன் இல்லைன்னு அர்த்தம். அதனால அதுக்கு அர்த்தம், அவுத்து போடுற மாதிரி சட்டியோட வர்ற மாதிரி கண்டா ஆஹா நம்மள்ட்ட தீன்ல என்னமோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அப்படிதான் விளங்கிக்கணும். அப்ப சட்டைக்கு என்ன விளக்கம், ஏற்கு மாதிரி விளக்கம் கொடுக்கல. சட்டை முழு சட்டை போட்டாருன்னு சொன்னா ஃபுல்லா சட்டை அந்த முழங்கால் தரையில இடுபடுற மாதிரி போடுறாரு, அதுக்கு தீனுங்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் கனவுல ஒரு பாத்திரம் கொண்டு வரப்பட்டது, அதுல பால் இருந்தது. அந்த பாலை நான் குடித்தேன். பால் குடிச்சு அந்த பாலுடைய குளிர்ச்சி விரல் நகங்கள் வரைக்கும் தெரிஞ்சிச்சு. அப்படியே அந்த இன்பத்தை உடம்பு முழுசு நான் அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அப்ப உடனே கேட்கிறாங்க, அப்படின்னா என்ன கனவுல நீங்க பால் குடிச்சது என்ன அர்த்தம்? சாதாரண பால் குடிக்கிறது, கனவுல பால் குடிச்சதாக நீங்க கண்டீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? காலல் இல்மு, கல்விதான், ஞானத்தெல்லாம் எனக்கு தந்திருக்கேன், வேற என்ன அல்லாஹ்வுக்கு அர்த்தம்? கனவுல பாலை குடிச்ச என்ன அர்த்தம்? நம்மள்ட்ட கேட்டா மூத்தா போயிருவோம், ஒரு வாரத்தில் மூத்தா போயிருவோம். அதை கேட்டா பாலை குடிச்சா ஒரு வாரத்தில் மண்டையை போட்டுருவோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பால் கொண்டாந்து தர்றாங்க, குடிக்கும். பாலுங்கிற ஒரு நல்ல விஷயம், ஒயிட்டு வெண்மை தூய்மை நல்லதுக்கு சொல்ற ஒரு அடையாளம். அதை குடிக்கிற மாதிரி கனவு கண்டோம்னு சொன்னா நமக்கு அல்லாஹ் அறிவை தர்றான். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, விளக்கம் ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, அதே மாதிரி இன்னொரு கனவு காண்றாங்க, தங்க காப்பு. தங்கத்தினால 2 காப்பை கொண்டாந்து ரசூலுல்லாஹ்வுடைய கையில கொண்டாந்து ஒருத்தர் வைக்கிறார் மலக்கு. கனவுல பச்சோ நல்ல கனமா இருக்குது, ரொம்ப அற்புதமா கவர்ச்சியாவா இருக்குது. ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, ஆச்சரியப்பட்டு நிக்கிறாங்க. உடனே அந்த கனவுல வந்த மலக்கு என்ன சொல்றாரு, கனவுல வந்தவருக்கு ஊதி உடையுது அப்படிங்கிறாங்க. கனமா தான் இருக்குது, பூண்டு ஊதுறாங்க, ஊதுனு பறக்குது. கனமாக இருந்த தங்க காப்புகள் 2ம் அது ஊதி விட்டோன்னு என்ன செய்யுது, பறக்குது. உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா முழிச்சிடுறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எனக்கு பிறகு 2 பேர் 2 பொய்யங்க நபின்னு சொல்லுவார்கள், அவர்களை நான் ஊதி என்ன செஞ்சிருவேன், அவங்க அணைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம்டாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்துல 2 பேர் நபின்னு சொன்னாங்க. யார் சொன்னா, அந்த யமாமாவை சேர்ந்த ஒருத்தன், சன்னாவுல உள்ள ஒருத்தன், 2 பேரும் நினைஞ்சாங்க முசைலமான்னு ஒருத்தன், அவன் தன்னை நபின்னு சொன்னான். எப்படி சொன்னா, நீ உன்னை நபி நான் ஒத்துக்கிறேன், உனக்கு பிறகாச்சு நீ நபின்னு அறிவிச்சிரு அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டான் மதீனாவுல அப்ப ரசூலுல்லாஹ் இந்த கனவுல கண்டபடியே அவங்க காலத்துல நினைஞ்சா
அந்த அனசின்ற ஒருத்தனும் முசைலம் ஆண்டு ஒருத்தனும் இப்ப நபின்னு சொன்ன ஒரு கூட்டம் சேரும் போல இருக்கு, நம்மன்னு சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினானோ. ரெண்டு பேருமே கொல்லப்பட்டுட்டாங்க. அபூபக்கர் காலத்துல உமர் காலத்துல ரெண்டு பேருமே கொல்லப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல தோன்றினாங்க. தோன்றி செல்வாக்கில் தோன்றுவார்கள் என்ற அறிவிப்பும் கிடைக்குது. அவர்கள் செல்வாக்கு இழந்து விடுவார்கள், நீ ஊதி விட்டோட பறந்துருவாங்க, உன் மார்க்கத்துக்கிட்ட வந்து நிக்க மாட்டாங்க என்ற அறிவிப்பும் சேர்த்து கிடைக்குது. அப்ப தங்கமா பார்த்தா தங்கமா இப்ப நல்லது மாதிரி தெரியுது. ஆனா காத்தோட வெளியில பூசிருக்கு அர்த்தம். தங்க மாதிரி தெரியுதே தவிர அது என்னது ஊதி விட்டா பறக்கிற மாதிரி உள்ளது அப்படின்னு கனவு. அப்ப இந்த மாதிரி எல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுகள் நிறைய பாக்குறாங்க. அதே மாதிரி சொர்க்கத்துல ஒரு மாளிகையை பாக்குறாங்க. அந்த மாளிகையில உமர் அலில யாருக்குரிய மாளிகைன்னு கேட்கிறாங்க. இது உமருடைய மாளிகைன்னு சொல்லப்படுது. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ உமர் நீ சொர்க்கத்துக்கு போவே, உனக்கு ஒரு மாளிகை இருக்குறாங்க பாத்தேங்கறாங்க. பிலால கனவுல பாக்குறாங்க. கனவுல பிலால பார்க்கல, பிலாலுடைய சத்தம் அவர் நடக்கிற செருப்பு ஓசை கேட்கிறாங்க. அதை இங்க அறிவிக்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? பிலால் சொர்க்கத்துக்கு போவாரு அப்படிங்கிற மாதிரியான அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு கனவு காண்றாங்க. ஒரு அம்மா கனவு, உம்மு ஹராம்ங்கிற அம்மா கனவு காண்றாங்க. அவங்க என்ன கனவு? கப்பல்ல ஏறி பிரயாணம் பண்ற மாதிரி கனவு காண்றாங்க. அந்த காலத்துல கப்பலே கிடையாது, கப்பல் படையெல்லாம் அந்த பகுதியில் கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதிர்காலத்தில் என்னுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் கப்பற்படையை உண்டாக்குவார்கள், அந்த கப்பற்படையில நீ ஒருத்தியா போவ அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ் சொல்லுவோம். அதே மாதிரி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல்ல கப்பற்படையை உண்டாக்குறாங்க. கப்பற்படை பிரம்மாண்டமான கப்பற்படை யார் உண்டாக்குறா? முஆவியா. அதுல இவர் உம்மு ஹராம் அந்த அம்மாவும் போய் அந்த போர்ல இவங்க பங்கெடுத்துக்கிட்டாங்க. அந்த ஊழியம் செய்வதற்காக பங்கெடுத்து அதுல அவங்க மரணிச்சாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி எப்படி கனவு கண்டாங்களோ அப்படியே கப்பல்ல ஏறி போய் மௌத்தா போற மாதிரி கனவு கண்ட உடனே நீ கப்பற்படை ஒண்ணு உண்டாகும், அதுல நீனு பிரயாணப்பட்டு போவ, அதுல நீ அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாவன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்க இது மாதிரியான ஒரு இதை பாக்குறோம். அபூ தல்ஹாவுடைய மனைவி ருமைசாங்கிறவங்க சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி கனவு கண்டு அதை சொல்றாங்க. கனவுல என்ன மாதிரி கண்டாங்களோ அதே மாதிரி மக்காவுல இருக்கும்போது கனவு காட்டுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி கனவு காட்டுறாங்க? பேரிச்ச மரங்கள் நிறைந்த ஒரு ஊர், அந்த ஊருக்கு விரட்டப்பட்டு ஓடுற மாதிரி கனவு காட்டுறாங்க. மக்காவுல இருக்கும்போது பேரிச்ச மரங்கள் நிறைஞ்ச ஒரு ஊருங்க, ஊர் தெரியுது, பார்த்தாலும் பேரிச்ச மரமா இருக்குது. அந்த ஊருக்கு விரட்டி விடப்படுறாங்க. இதை நான் கனவு கண்டேன். ஆனா நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னு கேட்டா பாருங்க, கரெக்டா ரசூலுல்லாஹ் கூட ஒரு அளவுக்கு தான் முகிக்க முடியுது. நான் என்ன விளங்கிக்கிட்டேன்னு கேட்டா அது யமாமாங்கிற ஊரா இருக்கும்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா கடைசியில் அது மதீனாவா போச்சு. ரெண்டுலயும் பேரிச்சம்பழம் உள்ள ஊர், பேரிச்சம்பழம் உள்ள ஊரை எல்லாம் காட்டுறான. அப்ப யமாமாவா தான் இருக்கு, நம்மள யமாமாங்கிற ஊருக்கு போக வேண்டிய நிலைமை உருவாகும் என்று நினைத்து வைத்திருந்தேன். ஆனா அது என்னவாகிவிட்டது? அது மதீனாவை தான் காட்டிருக்கான். எனக்கு மதீனான்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஒரு ஊருக்கு போவோங்கிறது தெரியுது, அந்த ஊர்ல பேரிச்சம்பழம் நிறைஞ்சிருக்கும் தெரியுது. அப்படி எனக்கு கனவு காட்டப்பட்டுச்சு. அதே மாதிரி பத்ர் போர்ல, உஹது போர்ல அவங்களுடைய வாள் உடைக்கப்படுற மாதிரி கனவு காண்றாங்க. அப்ப சொல்றாங்க, முஸ்லிம்களுக்கு பின்னடைவு ஏற்படும், என்னுடைய வாள் உடைக்கப்படுற மாதிரி கனவு கண்டிருக்கிறேன், அதனால பின்னடைவு ஏற்படும். பின்னடைவு ஏற்பட்டுச்சு. உஹது போர்ல ஒரு தளபதியா இருக்கிறவருடைய வாள் உடைஞ்சு போச்சுன்னா கெட்ட அறிகுறி தானே, என்னமோ ஏற்படும். நிறைய சேதங்கள் ஏற்பட்டுச்சு. நிறைய பேர் அன்னைக்கு மூத்தா போனாங்க, ஷஹீதானாங்க. அப்ப அந்த மாதிரி தான் நம்ம கனவுகளை என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். கனவு என்பது என்னென்ன மாதிரி காணுகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம நடக்கும். இப்படி நிறைய கனவுகள் குர்ஆன்ல பூரா ஹதீஸ்ல பூரா பார்க்கலாம். அப்ப இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கனவு வந்தால் இதை ஒட்டி இதுவே நடக்கும் அல்ல இதை ஒட்டி நடக்கும். எப்படி புரிஞ்சுக்கிறோமே? ஒரு பயங்கர பணக்கார மாதிரி ஒரு கனவு காண்றீங்க, பணமே கிடைக்கும், அல்லது ஒரு மனசுக்கு நிறைவு அடையக்கூடிய ஒரு செய்தி கிடைக்கும். இன்னைக்கு கிடைக்கும் எடுத்துக்க கூடாது, 10 வருஷத்துல கிடைக்கலாம், 5 வருஷத்துல கிடைக்கலாம். நமக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்கு நல்லா சொல்றான். இப்படித்தான் உங்களுடைய கனவுகள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இதுக்கு மாதிரி நிறைய உதாரணங்கள், அவ்வளவு கனவு சொல்லல, 2 நாள் வேணும். அவ்வளவு கனவுகள் ஹதீஸ்ல பாக்குறோம். எல்லா கனவுகளும் பார்த்த மாதிரி நடந்திருக்குது, நிறைவேறி இருக்குது, அல்லது பார்த்ததை ஒட்டி நிறைவேறி இருக்கு, எதிர்த்து நிறைவேறவே இல்லை, ஏற்கு மாற நிறைவேறவே இல்லை. இதுல கடைசியா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், கனவுல என்னத்தை தான் நீங்க பார்த்தாலும் ஒன்னே ஒண்ணு மட்டும் கனவுல பார்க்க முடியாது. ஏன்னா கடைசியா சொல்லிக்கணும், கனவுல ரசூலுல்லாஹ் பார்க்க முடியாது. அவங்க கனவுல நீ என்ன செய்யலாம், யார வேணாலும் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மர்ரானி ஃபகத் ரஆனி ஃபஇன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு ஃபீ சூரத்தி. ஒருவர் என்னை கனவில் கண்டாரையானால் அவர் என்னைத்தான் காணுகிறார், என் வடிவத்தில் ஷைத்தான் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் இன்னொரு தடவை சொன்னாங்க, மர்ரானி ஃபில் மனாமி ஃபஸயரானி ஃபில் யக்லத்தி. யார் ஒருத்தர் என்னை கனவிலே காணுகிறாரோ அவர் விழித்தவுடன் நேரில் என்னை காண்பார். அப்ப கனவுல ஒருத்தர் கண்டார்னா இப்ப விடுஞ்சோட நேரவே ரசூலுல்லாஹ் போய் பார்த்து பேசிடுவாராம். அப்ப இது யாருக்கு சாத்தியமாகும்? சஹாபாக்களுக்கு மட்டும்தான் சாத்தியமாகும். சஹாபாக்களை தவிர வேற யாருக்குமே சாத்தியமாகாது என்பதை
6993 புகாரியில 6993 ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை நீங்கள் கனவில் கண்டீர்களே ஆனால் எந்திரிச்ச உடனே காலையில நேரம் என்னை பாப்பீங்க. அப்ப நேர யார் பாப்பார்கள் அவர்கள் தான் ரசூலுல்லாஹ் கனவுல காண முடியும். சஹாபாக்கள் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து நான் ரசூலுல்லாஹ் பார்த்தேன், கனவுல வந்தாங்க, இப்படி சொன்னாங்கன்னு ஏமாத்துறதோ, அவர் ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாரு நம்ம போய் மரியாதை கொடுக்கறதோ நம்ப கூடாது. பொய்யன்ற வேண்டிதான். கனவுல போய் சொல்லிருக்காங்க. பொதுவா கனவுல போய் சொல்றது பொய். ரசூலுல்லாஹ் கண்டேன்னு சொன்னான்னா பொய்க்கு மேல பொய். யாரும் கனவுல ரசூலுல்லாஹ் பார்க்க முடியாது. அந்த மாதிரி யாராவது சொன்னார்களே ஆனா நீங்க நம்ப கூடாது. இதை தவிர மகான பாக்குறீங்க, அப்துல் கார் ஜிலானி கனவுல வர்றாரு, அவர் அப்துல் கார் ஜிலானியா இருப்பார்னு சொல்ல முடியாது. ஏன்? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஷைத்தான் யார் வடிவத்திலும் வருவான். ஷைத்தானே வந்து நான் தான் அப்துல் கார் ஜிலானிமா வர்றது அவர் அல்ல. ஷைத்தானே வந்து நான் தான் மூசா நபிமா, ஷைத்தானே வந்து நான் தான் ஈசா நபிமா, நான் தான் சாவுல மீதுமா, உங்களை வழிகெடுப்பான். நம்பிராதீங்க, ஷைத்தான் இந்த வடிவத்திலும் வருவான். அதனால ஷைத்தான்களும் வர வாய்ப்பு இருக்கிறதுனால மகான் வந்தார், அவர் வந்து எதையும் நம்பாதீங்க. நல்ல விஷயங்கள் நடக்கிற மாதிரி மெசேஜ் வந்தால் நமக்கு ஒரு அறிவிப்பு இருக்குன்னு எடுத்துக்கிறீங்க. கெட்டது நடக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வருமையானால் பாதுகாப்பு தேடிக்கிறீங்க. ரெண்டுக்கு சம்பந்தம் இல்லாத பிரேமை ஏற்படுமையானால் அதுக்கு என்ன பண்ணிக்கிறீங்க? கண்டு விட்டுருங்க, ஒண்ணு செய்யாதீங்க. இவ்வளவுதான். நல்ல கனவா இருந்தா விருப்பத்திற்குரிய ஆட்கள்கிட்ட நினைச்சா சொல்லுங்க, கெட்டதா இருந்தா ஒருத்தரையும் சொல்லாதீங்க. இதுதான் கனவுக்கு நம்ம இஸ்லாம் சொல்லக்கூடிய வியாக்கியானம். இந்த மாதிரி ஒரு வியாக்கியானத்தை நீங்க நம்பினீங்கன்னு வைங்க, நிறைய தீமையிலும் காப்பாற்றப்படுறீங்க. யாரும் உங்களை ஏமாத்திர முடியாது. உங்களுடைய ஈமானுக்கு ஆட்டம் வராது. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நடவடிக்கையில பாதிப்பு வராது. கெட்ட கனவு கொண்டீங்களா, அல்லாட்ட ஒப்படைச்சிட்டோமா, நாளைக்கு ஒழுங்கா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம பாதுகாப்பு தேடிட்டோம், நல்லா பாத்துக்கணும் இனிமே அப்படின்னு போயிருவீங்க. இதெல்லாம் இந்த வழிகாட்டுதல் இல்லைன்னா என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, அது நடக்குமோ, இது நடக்குமோ, இப்படியே நம்ம லைஃப் வீணா போயிடும். உலகத்துல நிம்மதி கெட்டு ஆகரத்து நாசமா போயிடும். அதற்குரிய ஒரு அற்புதமான வழியை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை உணர்ந்து நடப்பவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கி அனுப்புவானார். இப்ப நடந்திருக்கிற நிலநடுக்கம், இந்த நிலநடுக்கம்ங்கிறது வந்து இதுவரைக்கும் உள்ள இந்தியா, சுதந்திர இந்தியாவுடைய வரலாறுல இதுதான் பெருசு. 1950 நடந்தது, அதுக்கப்புறம் வந்து 93 நடந்தது பெருசுன்னு சொன்னாங்க. அதனால 10,000 பேர் தான். 93 நடந்தது எவ்வளவு? ஒரு 10,000 பேர் தான். இன்னைக்கு நடந்திருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு மேல பூமியில இருக்குது. வழங்குதா? ஆமா, ஊரே காணா. இப்ப அதாவது எடுக்க பாடி வச்சுக்கிட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறானு. எத்தனை பாடி வருது அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் சொல்லிட்டு இருக்கிறான். அப்ப இதுல எவ்வளவு வந்திருக்குன்னா கணக்கு 1 லட்சத்துக்கு மேலதான் போகுது. அவ்வளவு பேர் நினைக்கிறாங்க, கம்ப்ளீட்டா போயிருக்கிறாங்க. இது வந்து அல்லாஹ் ஒரு எச்சரிக்கைக்கு தான் செய்யறான் எல்லா காலத்திலையும். அதாவது சாதாரணமா நிலநடுக்கம் என்பது வேற, மனிதர்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய நேரத்தில் வர்றதுங்கிறது அதாபு தான். நல்லா விளங்கிக்கணும். எப்போதுமே மனிதர்கள் ஒரு சந்தோஷத்தை கொண்டாடும் பொழுது, ஒரு பெருநாள்ல, ஒரு பொங்கல்ல, ஒரு தீபாவளியில வந்தா அது எதுக்குரியதுதான்? அதாபு, தண்டிக்கிறது அல்லா தரான். அப்படித்தான் ஆது சமுதாயம் தண்டிச்சேங்கிறான். அவங்க சந்தோஷத்தோட போய் படுத்தார்கள், காலையில காணாம போய்விட்டார்கள், எல்லாம் என்ன செய்யறான்? மகிழ்ச்சியோடு படுத்தார்கள், காணாவிட்டார்கள் சொல்றான். அப்ப அல்லாஹ் வந்து சில விஷயங்களை தண்டனைக்காகவும் செய்வான். இப்ப நடந்திருக்கிறதும் சரி, இதுக்கு முந்தி சில விஷயங்களை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் வந்து பல வகையில மனிதனுக்கு எச்சரிக்கை பண்றான், தண்டிக்கிறதுக்கு எச்சரிக்கை பண்றான். எப்படி? இப்ப குடியரசுங்கிறது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். குடியரசு ஆகி 50வது ஆண்டு நிறைவு என்பது பொன் விழாங்கிறது அதை விட ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். நாடே மகிழ்ச்சியில குதூகலிச்சுக்கிட்டு இருக்குது. விளையாட்டுகள் என்ன, அது என்ன, இது என்னன்னு சொல்லி அப்படியான ஒரு சந்தோஷமான ஒரு நாளை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு அடி அடிச்சான்னா ஆட்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை அர்த்தம். அதுக்கு என்ன? 25க்கு கொடுத்தா என்ன, 28க்கு அடிச்சா என்ன? அது என்ன ஜனவரி 26ங்கிற ஒரு தேதி கரெக்டா செலக்ட் பண்ணி எல்லாம் கொண்டா அந்த செய்தி 2வது செய்தி நடந்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து, கரெக்டா நடந்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து கரெக்டா 8:45 தான் எல்லாம் வர்றாரு, ஜனாதிபதி பொருட்கள் வர்றாரு. அது 8:45 கரெக்டா தேர்ந்தெடுத்துக்கிட்டு கரெக்டா அந்த நேரத்தில் உடிச்சு அடிக்கிறதுன்னு சொன்னா, அதுவும் அது பிஜேபி ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு மாநிலத்தில் அத்வானியை தேர்ந்தெடுத்த தொகுதியை கரெக்டா தேர்ந்தெடுத்து, அத்வானி காந்தி நகர் தெரியாதானே, அவரை எந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, தொகுதியை கரெக்டா தேர்ந்தெடுத்து, அந்த மாநிலத்தை தேர்ந்தெடுத்து, அவன் நடக்கிற ஆட்சியை தேர்ந்தெடுத்து, எல்லாரும் ஒரு பொன் விழா கொண்டாடக்கூடிய ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து அடிக்கிறதுல பாடம் கத்துக்கிறதுன்னு சொன்னா ஒரு காலத்தில் இருக்க மாட்டாங்க. அப்ப என்னது? ஒவ்வொரு அக்கிரமத்தை எல்லாம் பாக்குறான். வழிபாடுன்னு சொல்லி வழிபாடு நடத்திட்டு போவோம், அங்க உட்கார்ந்துக்கிட்டு இவங்க கூட்டம் போடுறது, இத்தனை கட்டுவோங்கிறது, இன்னும் நாள் பள்ளிவாசல் இடிப்போங்கிறது, இதான் நீ பண்ணுவ. ஒரு அசைச்சு விட்டுனா என்ன ஆகுங்கிற அளவுக்கு எல்லாம் என்ன செய்யறான், எல்லாம் ஒவ்வொருத்தையும் காட்டுறான். அதாவது சாதாரண நாட்கள் நடக்கிறதா நீங்க தண்டனை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து அதுல செப்டம்பர் 30 எல்லாம் தேர்ந்தெடுக்கிறான். செப்டம்பர் 30 லட்டூர் போன தடவை
போன லட்டூர் மராட்டியத்தில் நினைச்சு இதுக்கு முந்தின பெரிய பூகம்பம் அது என்ன செப்டம்பர் 30 அன்னைக்கு தான் விநாயகர் சதுர்த்தி எல்லாம் சந்தோஷமா கொண்டாடினாங்க. விநாயகர் ஊர்வலம் போனாங்க. விநாயகர் வயிற்றுல பாபர் மசூதி எழுதிக்கிட்டு விநாயகர் மசூதியை முழுங்கிட்டாருன்னு சொல்லி ஊர்வலம் போயிட்டு படுத்தாங்க. ராத்திரி காலையில காணா, படுத்தவனே தான் காணா, முடிஞ்சு வச்சு 10,000 பேர் அப்படி ஆட்டி அடிச்சுட்டாங்க. அது அந்த வேற தெரிஞ்சு தந்திருக்கல. நீ சந்தோஷமா ராத்திரி படுத்த மகிழ்ச்சியான படுத்தீங்க. நீ மகிழ்ச்சியா இருக்கும்போது அல்ல அடிச்சுக்காரனால திருந்தணும். மனிதர்கள் என்ன செய்யணும், அக்கிரமம் பண்ணக்கூடாது. அது எவன் பண்ணாலும் சரி, முஸ்லீம் பண்ணாலும் சரி, இந்து பண்ணாலும் சரி, கிறிஸ்தவம் பண்ணாலும் சரி, அக்கிரமம் பண்ணுனா அல்லாஹ் வந்து அதுக்கு 4 நேரத்தை அப்படி கரெக்டா தேர்ந்தெடுக்கிறான் பாருங்களேன். அதே மாதிரி ஆகஸ்ட் 15 அதே மாதிரியான ஒரு பூகம்பம், அதுக்கு முந்தின பூகம்பம் செப்டம்பர் 30, ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 இப்படி பொருத்தமா இந்த தேதிகள் பூராவுமே தற்செயல் நினைக்கிறீங்களா? அப்ப எத்தனையோ நாட்கள் இருக்கும் போது அது என்ன கரெக்டா அந்த தேதி ஆகஸ்ட் 15ங்கிறீங்க? அதுக்கு முந்தினது ஆகஸ்ட் 15. இப்ப ஜனவரி 26, அதுக்கு முந்தைய செப்டம்பர் 93, செப்டம்பர் 30, அதுக்கு முந்தைய ஆகஸ்ட் 15. அது என்ன ஆகஸ்ட் 15 என்னது? அது என்னது யோசிச்சு பார்க்கணும். அப்ப இதெல்லாம் அல்ல ஒரு எச்சரிக்கைக்கு பண்றான். அதே மாதிரி வந்துகிட்டே அந்த பண்ண ஆட்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அது குஜராத்ல பண்ற ஆட்டம் அட்டகாசங்கள் எல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அது பார்க்க கூடாது. இது இருக்கக்கூடியவர்கள் ஆட்சியாளர்கள் இருந்து பாடம் கற்கணும். அல்லாவுக்கு நீ என்னத்தான் நீ கூட்டத்தை கருத்து கலவரத்தை உண்டாக்கிட்டு போயிடலாம். அவனுக்கு என்ன ஒரு ஆட்டம் தான். அவனுக்கு தேவை பெரிய பெரிய படை அனுப்ப வேண்டியதோ, இவன் என்னன்னோ மேல இருந்து ஹெலிகாப்டர் எல்லாம் போட்டுக்கிட்டு பாதுகாத்து சுத்திக்கிட்டு நின்றாங்க. ஒண்ணுக்கு அவன் வேற மாதிரி அவன் ஒரு ஹெலிகாப்டர் விட்டுருக்காங்க. என்ன பண்றது? நம்ம என்னென்னமோ பாதுகாப்பு ஏற்பாடுலாம் பண்ணி அவன் வரப்போறான் இவன் வரப்போறான்னு சொல்லிட்டு நம்ம ராக்கெட் வரப்போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோமே, அவன் ஒரு கணக்கு, அல்லா ஒரு தனி கணக்கு போட்டு வச்சுக்கிறான். என்னதான் நடந்தாலும் பாகிஸ்தான் சேர்ந்து அவன் ஒழுங்கா இல்ல, அவன் அக்கிரமம் பண்றான், மக்களுக்கு நாசம் பண்றான். இவன் அளவுக்கு இல்லாட்டா பாதிப்பு பார்டர் தானே, பார்டர் அடுத்து தன்னா பாகிஸ்தான் தானே, குஜராத் பாதிப்பு அடுத்து இல்ல பாகிஸ்தான். அப்ப அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இது இந்தியாவுல ரஷ்யாவை நினைச்சு பாருங்க, 1,10,000 அது தாண்டும் போல இருக்கு. அதான் உலகத்துல பெருசுண்டாங்க. உலகத்துல பெருசுங்கிற லெவலுக்கு இது போகுங்கிற அளவுக்கு 1 லட்சம் தாண்டும்னு பேப்பர்ல நீ போட்டிருக்கானு. கரெக்டான செய்ய தெரியல. அது என்ன நடந்துட்டாலும் சரி, நமக்கு இஸ்லாம் கற்றுத்தருவது என்ன? 2 விஷயங்களை படிக்கணும். ஒன்னு, மனிதாபிமானத்தை நம்ம இந்த இடத்துல காட்டணும். இது அவங்களுக்கு பாடம் படிக்கட்டும். நம்மளால் ஏண்டது என்ன செய்யணும்? உதவிகள் செய்யணும். பாதிக்கப்பட்டவங்க சில அக்கிரமக்காரர்களை சேர்த்து அழிக்கும் போது அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு, நல்லவர்களும் சேர்ந்து அழிவாங்க. அப்ப நல்லவர்கள் அவங்களே அழியணும். ஆயிஷா கேட்கிறாங்க, அவங்களும் அழியத்தான் செய்வாங்க. அவங்க எண்ணத்துக்கு தகுந்தவாறு மறுமையில எழுப்பப்படுவாங்க. நல்லவர்களுக்கு தான் செய்வாங்க. அது அது சேர்த்து அழிக்கும் போது தனியாக தூக்கிட்டு போலாம் பண்ண முடியாது. அப்படிதான் நடக்கும்னு வைங்களேன். இப்ப நமக்கு இஸ்லாம் காட்டி தரக்கூடிய முறையை நம்ம அவங்களுக்காக எல்லா விதமான உதவிகளும் செய்யணும். சக்தி இருக்குமே, ஆனால் நேர போய் இறங்கி மீட்பு பணியில் ஈடுபட்டா கூட அதற்கு ஒரு பெரிய கூலி இருக்கு. மீட்பு பணியில் ஈடுபடலாம், ஒரு கூட்டமா போகலாம், அவர்களுக்கு உதவி செய்யலாம், ரத்த தானம் செய்யலாம். மருத்துவமனையில் காயம்பட்டு கிடக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவர்களுடைய உயிர்களை ரத்தம் தான் காப்பாத்திடலாம். திடீர்னு இத்தனை 1000 பேரை கொண்டு 1 லட்சம் பேர் போனாண்டா ஆஸ்பத்திரி எத்தனை லட்சம் பேர் இருப்பான்? இத்தனை பேருக்கு அங்க உள்ளவன் எப்படி ரத்தம் கொடுக்க முடியும்? அப்ப நிறைய தேவைகள் இருக்கு. நிறைய அந்த உயிர்களை காப்பாற்றுறதுக்கு, சேதத்தை குறைக்கிறதுக்கு உள்ள அளவுக்கு நம்மளால எந்த அளவுக்கு என்ன செய்ய முடியும்? அதனுடைய உதவிகளில் பங்கெடுக்க முடியும். துணிகளை கொடுக்கலாம், காசு பணத்தை கொடுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு வகையில் நம்மளால எந்த அளவுக்கு உதவிகள்லாம் செய்ய முடியாது முடிவு பண்ணிருக்கலாம். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரர்களே, இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த இழப்பை கருத்தில் கொண்டு செல்லக்கூடியவர்கள், வாலண்டியர்ஸாக செல்லக்கூடியவர்கள், முன்வரக்கூடியவர்கள் யாராவது இருந்தார்களே ஆனால் உடனடியாக தமுகவுடைய தலைமை அலுவலகத்தை மேலே தொடர்பு கொள்ளவும், உங்களுடைய பெயர்களை கொடுங்க, எத்தனை நாளைக்கு போக முடியுங்கிறத தெரியப்படுத்தினீங்கன்னா, ஆமா குறைஞ்சது 10 நாள், ஆமா 10 நாளுக்கு நீங்க தயாராக வரக்கூடிய சகோதரர்கள் அங்கே போய் அந்த பணிகளில் பங்கெடுத்து அவர்களுடைய மீட்பு நடவடிக்கைகளில் பயன்படக்கூடிய சகோதரர்கள் யாராவது இருந்தார்களே ஆனால் அவர்கள் உங்களுடைய பெயர்களை கொடுங்க. அது ஒரு குழுவாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அனுப்பி வைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். முயற்சியெல்லாம் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறோம். இரண்டாவது, பொருளாதார ரீதியான உதவிகள். பொருளாதார ரீதியான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு உணர்வு மூலியமாகவே நாம் அதை பெறுவதற்கான முயற்சியை நம்ம எடுக்கிறோம். அதே நேரத்தில் உங்களை போன்ற சகோதரர்கள் நேரடியாக தமுக அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கொடுத்தார்களானால் முதல் கட்ட நிவாரண நிதியாக நேரடியாக நம்முடைய இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களிடமே அதை தமுக சார்பாக கொடுக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். என பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் மனிதர்கள் என்ற ரீதியிலே நம்முடைய உணர்வுகளை நாம் காட்ட தலைப்பட வேண்டும். அதற்காக இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இது சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளவும், அதே